ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உட்காருங்க. ஏன்னா 2024 என்பது நம்ம 23 ஆண்டுகள், 2000க்கு அப்புறம் 23 ஆண்டுகள் கழித்து நம்ம ஒரு புது வருஷத்தில் கால் வச்சிருக்கிறோம். கவனிங்க, இந்த 2000க்கு அப்புறம் இந்த முழு உலகமும் ஒரு புதிய காரியங்களை கண்டுகொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா 2000க்கு முன்னாடி இருந்த காலம் வேற, இப்போ இந்த 23 ஆண்டு காலம் கழிந்திருக்கிற காலத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளும் கலக்கங்களும் பயங்களும், எங்கே பார்த்தாலும் திகில் பிடிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டே தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த வருஷம் என்ன நடக்கும்? அதை காட்டிலும் மேலே தான் நடக்க போகுது. பயமாக இருக்குதா? ஒரு அலையில சொல்லுங்களேன். 3 நாள் மழை பெஞ்சே தாக்கு பிடிக்கல, அப்படி தானா? இதுக்கே பயப்படுறோம். ஆனால் இனி வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், அவரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டார், கைவிட மாட்டார். அல்லையிலே சொல்ல முடியுமா? சத்தமோர் அல்லையிலே சொல்லுங்க. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சுனாமி வந்தது, எல்லாருக்கும் தெரியல, வாரி கொண்டு போச்சுது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு அருமையான தாயார் காலை வேளையிலே அவர்கள் அந்த சுனாமி வருவதற்கு முன்பதாக கடற்கரைக்கு நேராக அவர்கள் கடந்து போய்விட்டு, வயதான ஒரு பாட்டியம்மா, அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சத்தம், ஒரு இரைச்சல். திரும்பி பார்த்தா பயங்கரமான அலை ஒன்று பின்னாடி விரட்டி கொண்டு வருகிறது. அந்த தாயாரால் ஓட முடியாது. வயதான பாட்டியம்மா அவங்க சொன்னாங்க, ஏசப்பா என்னை காப்பாத்துங்கன்னு கத்துனாங்க, ஒரு சத்தம் போட்டாங்க பாருங்க. அந்த அப்படியே அந்த அலை அவங்க பக்கத்தில் வந்து 2 கிழிந்து அந்த தாயாரை சேதப்படுத்தாமல் கடந்து போனதான். எத்தனை சாட்சிகள் சொல்ல முடியும் தெரியுமா? கடந்த ஆண்டு நீங்கள் கவனிங்க, இந்த 2020 ஆண்டு கவனித்து பார்த்தீங்கன்னா உலகமே ஒருவேளை திகைத்து போய் நின்றது. ஒரு சின்ன ஒரு வைரஸ்னால, அப்படித்தானா? ஒரு சின்ன வைரஸ் உலகத்தை ஆட்டி போட்டு விட்டது, புரட்டி போட்டு விட்டது. கிறிஸ்தவ நாடுகளே பயந்து திகைத்து கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன? கர்த்தரை நம்புகிற பிள்ளைங்களை ஒரு நாள் என் ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லையிலே சொல்ல முடியுமா? ஒருவேளை மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போயிருக்கலாம், மரணம் நம்மளை தொடாது. ஏன்னா நமக்கென்று நியமிக்கப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் கர்த்தர் இந்த பூமியை விட்டு நம்மளை என்ன செய்ய மாட்டார், எடுத்துக்கொள்ள மாட்டார். சாத்தான் தொட அவனுக்கு அதிகாரமே கிடையாது. அல்லையிலே சொல்லுங்க. ஒரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை நான் படிக்க கேட்போம். சங்கீதம் 66ஆம் சங்கீதம், எல்லாம் திறந்து கொள்ளுங்க. 12வது வசனத்தை நான் படிக்க கேட்கலாம். வேகமா ஒருத்தர் படிப்போம், சத்தமா படிங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். எதை கடந்து வந்தோம்? தீயையும் தண்ணீரையும். கவனிங்க, என்ன கவனிங்க பாருங்க. சென்னையில் பேஞ்ச மழையில் நம்ம பகுதியில் இந்த 3 மாவட்டத்தில் ஒரே நாள் இரவு, ஒரே ஒரு நாள், அங்கே 3 நாள் பேஞ்ச மழைங்க ஒரு நாள் தான் பேஞ்சுது. அந்த தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் மீண்டு வர முடியலை. அப்படித்தானா? தண்ணீரை கடக்கும் பொழுது கூட அது நம்மளை சேதப்படுத்தாதபடி காக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்ல ஆகும், கட்டளை நிற்க. படிங்க சிஸ்டர், தொடர்ந்து படிங்க. செழிப்பான இடத்துல கொண்டாந்து நிறுத்துவார். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அதை கடந்தாக்கித்தான் செழிப்பான இடத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படித்தானா? நம்முடைய ஜீவன் என்பது அவருடைய பார்வையில் இருக்கிற. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதை குறித்து கவலையே கிடையாது. கடந்த வாரத்தில் பாருங்க, பண்டிகை கொண்டாட்டம், கோலாகலமான கொண்டாட்டம். கிறிஸ்தவங்க எங்கே பார்த்தாலும் பாருங்க, டெக்கரேஷனும், ஆட்டம் பாட்டம், சாப்பாடு. இதுவா கிறிஸ்தவம்? கர்த்தர் இயேசு அதற்காக இந்த பூமிக்கு வரவில்லை. இன்னைக்கு தவறான பாதைக்குள்ளே சபை போய் கொண்டிருக்கிறபடினாலே தான் இப்படிப்பட்ட நெருக்கங்களை நாம் அனுபவித்துக்கிட்டு இருக்கா கர்த்தர். இன்னும் இந்த வருஷத்தில் அதை விட பெரிய காரியத்தை சந்திக்க போகிறோம். சபைக்கு இக்கட்டான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஏன்? சபை செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இன்னைக்கு எதையோ பண்ணி கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஜனங்களுக்கு தேவை என்ன? போடணுமா, ஆடணுமா, பாடணுமா, விளையாடணுமா? இதுவா சபை? அதல்ல. இயேசு அதுக்காக இந்த பூமிக்கு பிறக்கவில்லை. அவருடைய பிறப்பை இன்னைக்கு தவறாக சித்தரிக்கப்பட்டு பிசாசு என்ன பண்றான்? அந்த சத்தியத்தை மறைப்பதற்காக பல வகையான ஊழியர்களை இன்னைக்கு எழுப்பி கொண்டிருக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு பின்னாடி போறவர்களுக்கு ஒரு நாளும் ஆபத்து வருகிற பொழுது என் ஆண்டவர் விலகி நின்று விடுவார். சத்தமா சொல்லுங்க.
அப்படி நீதிமொழியின் புஸ்தகத்தை திருப்புங்க. ஒரு வசனத்தை காமிச்சிட்டு நம்ம ஜெபிக்க போகிறேன். 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். நீதிமொழியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே அங்கே பாருங்கள், அருமையாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீங்கள் என்னுடைய உபதேசத்திற்கு, என்னுடைய சத்தத்துக்கு, என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் செவி கொடாமல் போனால் நீங்கள் என்னை கூப்பிடும் பொழுதும், வாசிக்கலாம் அந்த வசனத்தை பாருங்கள். 23 வசனத்திலிருந்து படிக்கலாம். என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள் என்று சொல்றார். பாருங்க, வெறுத்தீர்கள் என் கடிந்து கொள்ளுதலை. நீங்க கடிந்து கொண்டால், ஒருவேளை கண்டிப்பு கொடுத்தா ஜனங்கள் சபைக்குள்ளே வரமாட்டார் என்று சொல்லி ஜனங்களை ஒருவேளை அப்படியே மேலோட்டமாய் பூசி மொழிகிற ஊழியக்காரர்கள் பெருகிவிட்டார்கள். கண்டிப்பு கொடுக்கிற ஊழியர்களை உள்ள விடுவதில்லை சபைகளுக்குள்ளே. அடுத்த வசனத்தை படிக்கலாம். படிங்க, 26 படிங்க. ஆகையால் சொல்றாரு பாருங்க, ஆகையால் படிங்க. நானும் உங்கள் ஆபத்து காலத்தில், நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும் பொழுது என்ன பண்ணுவாரா? ஆகடியம். கர்த்தர் சொல்றார், ஆகடியம். நான் சிரிப்பேன், நான் உங்களை பார்த்து சிரிப்பேன். ஏன்? என் கடிந்து கொள்ளுதலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு சபை ஏற்றுக்கொள்ளலை, கடிந்து கொள்ளுதல்ல. கடிந்து கொள்ளக்கூடிய ஊழியக்காரர்களை சபைக்குள்ள அனுமதிப்பது இல்லை. இப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை ஒருவேளை இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா கேட்பதற்கு ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா, மோசையை குறித்து பேரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா யாத்திராமம் 20 வீட்டில் படித்து பாருங்கள். 19 வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, மோசே மோசே நீர் எங்களோடு கூட பேசும். கர்த்தர் எங்க கூட என்ன செய்யக்கூடாது? பேசுனா என்ன ஆகிடுவோம்? செத்து போயிடுவாங்களாம். இந்த வசனத்து வீட்டில் படித்து பாருங்க, தெரியும். இஸ்ரவேல் மக்கள் சொல்கிறாங்க, கர்த்தர் பேசுனா நாங்கள் செத்து போயிடுவோம். 430 வருஷம் சிறையிருப்புகளிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வராரு, மன்னாவை கொடுக்குறாரு, எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்து நன்மையை கொடுத்து கொண்டு வந்தவன்லாம் சொல்கிறான், மோசே நீர் பேசும் எங்க கூட, கர்த்தர் பேசக்கூடாது. எங்க கர்த்தர் கண்டிப்பு தான் பேசுவார். கர்த்தர் ஒருவேளை இன்னைக்கு அநேகர் கேட்குற வார்த்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பு இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பு இல்லாத இடத்துல அங்கே எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியாது. தகப்பன் பிள்ளையை கண்டிக்காவிட்டால் பிள்ளைக்கு ஒரு மாற்றம் கிடைக்காது. அதே போல் அவர் நமக்கு தகப்பன், நம்ம பிள்ளையை பார்த்து கண்டிச்சு தான் ஆகணும். அல்லையிலே சொல்லுங்க. பெரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை, ஆமாம், பூசி மொழிகிட்டு போகிறது அல்ல வேத வசனம். சரி, இந்த 2024 வருஷம் நம்ம தேசத்தில் ஒருவேளை 2024 23 அநேக அழிவுகளை நம்ம கண்டிருக்கிறோம். ஜலத்தினாலும் தீயினாலும் ஒருவேளை மனிதனுக்கு ஒருமா அடித்து பல ஆயிரமான ஜனங்கள், ஒரு லட்சம் கூட சொல்லலாம், இந்தியாவிலே மரித்து போயிருக்கிறார்கள், உலக நாடுகளிலே மரித்திருக்கிறார்கள். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி நம்ம தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணினால் ஆண்டு சொல்லுகிறார், நான் தேசத்துக்கு என்ன கொடுப்பேன்? சேமம் தருவார். நம்ம ஜெபம் பண்ணா தான் கிடைக்கும். யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணிட்டு போட்டோம், இராணுவம் பண்ணிட்டு போட்டோம், அரசாங்கம் பண்ணிட்டு போட்டோம், இல்லை இல்லை இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தருடைய பிள்ளைங்க ஜெபிக்கிற ஜெபம் தாங்க தேசத்துக்கு பாதுகாப்பு. ஒரு அலையில சொல்லுங்க, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தான் இந்த இந்தியா தேசத்துக்கு பாதுகாப்பு, நம்முடைய அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு, நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. அதுதான் லூக்கா 21:36 சொல்றாரு, இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பித்து மனுஷகுமார முன்னாடி போய் நிக்கணும்னா என்ன செய்யணுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஏன் மக்கள் பாருங்க நைட்டெல்லாம் விழிச்சிட்டாங்க, அப்படித்தானே விழிப்பா இருந்தாங்க. ஒரு முழு ரஜத்தை கூப்பிட்டு பாருங்க வராங்களான்னு பார்ப்போம். நேற்று இரவெல்லாம் பண்டிகை கொண்டாட்டத்தில், புது வருஷ கொண்டாட்டத்தில் என்னெல்லாமோ நடக்கு சபைக்குள்ள. விடிய 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 உட்கார்ந்தான். அதே ஆட்களை இரவெல்லாம் ஜெபிப்போம் வாங்கன்னு கூப்பிட்டு பாருங்க, 10 பேர் வரமாட்டான். 10 பேர் வரமாட்டான். ஏன்? வந்தா அன்னைக்கு சபையில் கேக்கு கொடுக்கான், பரிசு கொடுக்கான். ஏங்க இதாங்க பரலத்துக்கு கொண்டு போகுது, இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுக்காக இயேசு நமக்கு அந்த பூமிக்கு வந்தார். அதுக்கு இன்னைக்கு கொண்டாட்டம். பணத்தை வசூல் பண்ணணும், சாப்பாடை போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். இவன் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவர் என்ன நினைக்காது தெரியுமா? சபையை கைவிட்டுட்டாரு. இங்கே நிறைய பேருக்கு அது தெரியல. உலகம் எங்கிலும் சபையை கைவிட்டு விட்டார். நிறைய காரியத்தை என்ன சொல்ல முடியும், இப்போ நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் சபைக்குள்ள துணிகரமான ஒரு காரியம் நுழைந்து வரப்போகுது. சீக்கிரத்தில் இந்த ஆண்டில் நடக்க போகுது. இன்னும் சில நாட்களுக்குள்ள அது நடக்க போகுது. அது வந்துட்டா திருச்சபைக்குள்ளே ஊழியக்காரன் கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணும். செய்யலைன்னா ஊழியக்காரனை பிடிச்சி சிறைச்சாலையில் போட போகிறாங்க. என்ன தெரியுமா? அமெரிக்கா தேசத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்களே ஒரு அம்மா, துணை ஜனாதிபதி. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் ஒரு சபையினுடைய போதகர். அந்த அம்மா ஒரு ஆணையும் திருமணம் பண்ணி வைத்தவர்கள். அமெரிக்காவில் இது துணிகரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் சீக்கிரத்தில் சட்டம் வரப்போகுது. எது? ஆணும் திருமணம், பெண்ணும் திருமணம்.
இந்த சட்டத்தை கொண்டுட்டு வந்துட்டா சபை செஞ்சு ஆகணும், சபையில் போதகர்கள் ஊழியக்காரன் செய்யணும், செய்யலைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணால் உள்ளே போயிடுவான். இந்த சட்டம் வர்றதுக்குள்ள நம்ம ஜெபிக்காவிட்டால் சாத்தான் திருச்சபைக்குள்ளே புகுந்து திருச்சபை கெடுத்து சின்ன பின்னமாக்கி அவன் வருகைக்கு சபையை எடுத்துக்கொள்ள விடமாட்டான். இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும், சபை போயிடும் நானும் போயிடும், ஒருத்தரும் போக மாட்டான். ஊழியக்காரனே போறது கஷ்டம். நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, ஊழியக்காரன் ஊழியம் செஞ்சுட்டா போயிடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை, நம்ம எல்லாரும் அப்படி எழும்பும். தேசம் எல்லாம் எழுமுங்க. யாரும் உட்கார்ந்துருக்க கூட, ஒரு 5 நிமிஷம் தான் ஜெபிக்க போகிறோம். தேசம் எல்லாரும் எழுமுங்க. வேகமாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபம் பரலோகத்தை அசைக்கணும். இந்த 2024வது ஆண்டு ஒருவேளை என்ன நடக்குமோ என்ன காரியமோ நமக்கு தெரியாது, அது பரலோகத்துக்கு தெரியும். ஆனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது என் ஆண்டவர் அவைகளிலிருந்து தேசத்தை பாதுகாப்பார், நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பொருளாதாரம் மிக 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 மோசமாக போய் கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய பொருளாதாரம் நம்ம நினைக்கிறோம் 1000 ரூபா கொடுக்காங்க, 6000 ரூபா கொடுக்குறாங்க, சந்தோஷமா வாங்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. இதெல்லாம் வாங்கி ஒரு நாள் என்ன செய்ய போறோம்? ஜனங்களுடைய தலையில தான் வரி கட்ட போறோம், நம்ம தான் டாக்ஸ் கட்ட போறோம், நமக்கு தான் வரப்போகுது. ஆனா பொருளாதாரம் வளரணும்னா நம்ம ஜெபிச்சு தான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் செழிக்கணும். இப்படிப்பட்ட அழிவு வந்தா பொருளாதாரம் பாதிக்கும். கொள்ளை வியாதி வந்தால் பொருளாதாரம் பாதிக்கும். பொருளாதார பாதிப்புக்கு எத்தனையோ சம்பவங்கள் நம்ம கண்ணு முன்னாடி தான் நடக்கிறது. தயவு செய்து எல்லாம் கண்ண முடுங்க. இப்போ நம்ம நாட்டுக்காக ஜெபிக்க போகிறோம், நம்முடைய இந்தியா தேசத்திற்காக நம்ம எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். ஏசப்பா, இந்த 2024வது ஆண்டு ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு நீர் மனம் இறங்கும் என்று சொல்லி எல்லாம் சத்தமிட்டு ஜெபம் பண்ணுங்க. யாரும் அமைதியாக நிற்க கூடாது. இன்றைக்கு நீ ஜெபிக்காவிட்டால், இந்த நாளில் நீ ஜெபிக்காவிட்டால், இந்த 2024வது ஆண்டு வரப்போற ஆபத்து, வரப்போற அழிவு, வரப்போற திக்கட்ட சூழ்நிலைகள், ஒருவேளை பயத்தின் காரியங்கள், ஏதோ ஒரு காரியம் இந்த தேசத்துக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அவைகளில் இருந்து நம்ம பாதுகாக்கப்படணும். நம்ம தேசம் பாதுகாக்கப்படணும், நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படணும், நம்ம தேசத்து அரசியல் தலைவர்கள் பாதுகாக்கப்படணும். இப்போ ஆண்டவரத்துல கேட்போம், ஏசப்பா உங்களுடைய மனதுருக்கத்தை இந்த தேசத்துல இறங்க பண்ணுங்கப்பா. ஆண்டவர் எங்க கோபத்துக்கு நாங்கள் ஆளாகாதபடிக்கு, ஆண்டவரே உங்களுடைய கோபத்தை தடுத்து நிறுத்தும்படி ஆண்டவர் உங்களுடைய திருப்பாதத்தில் நாங்கள் விழுந்து கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஒரு மோசே எப்படி திறப்பின் வாயில நின்று ஆண்டவரே ஜனத்தை மன்னியும் என்று சொல்லி அன்றைக்கு திறப்பு நின்றானே, இந்த தேசத்துடைய அக்கிரமோ, இந்த தேசத்துடைய பாவம், திருச்சபைக்குள் இருக்கிற வேதனையான காரியங்கள், இன்னைக்கு தேசத்துக்கு விரோதமாக பல காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சபை தான் முதலாவது திருந்த வேண்டும், திருச்சபை தான் கர்த்தருக்கு நேராக திரும்ப வேண்டும். நாம ஜெபிப்போம். எல்லா வாயை தரங்க, சத்தமிட்டு ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆண்டவரத்துல கேட்போம். ஏசப்பா, எங்க தேசத்துக்கு வரப்போற ஆபத்துல இருந்து எங்க தேசத்தை பாதுகாக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க தலைவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து பாதுகாக்கணும் ஆண்டவரே. எங்க தேசத்துடைய பொருளாதாரத்தை எங்களை பாதுகாக்கணும் ஆண்டவரே. எங்க பொருளாதாரம் பாதிக்க கூடாதப்பா ஆண்டவரே. நாட்டினுடைய பொருளாதாரத்தின் மேல உங்களுடைய ஆளுகை கடந்து வருவதாக தகப்பனே, எங்க தேச தலைவர் நம்முடைய ஆளுகை கடந்து வருவதாக ஜெபம் பண்ணுங்க. சத்தம் காணாது. இன்னும் ஆமென். நம்முடைய சத்தம் பரலோகத்தை அசைக்கணும். ஜோமனு 2024வது ஆண்டு நீ தீங்கை காணாதிருப்பா என்று சொன்ன ஆண்டவர். தீங்கு வரலாம், ஆனா அந்த தீங்கு சேதப்படுத்தாதபடி, அந்த தீங்கு தொடாதபடிக்கு என் ஆண்டவருடைய வல்லமை இந்த தேசத்தின் மேல இறங்க வேண்டும். என் ஆண்டவருடைய வல்லமை நம்ம குடும்பத்தில் இறங்க வேண்டும். என் ஆண்டவருடைய வல்லமை திருச்சபையில் இறங்க வேண்டும். எல்லாம் ஜோம் பண்ணுங்க. இன்னும் வைரஸ் வருகிறது, இன்னும் கொள்ளை நோய் வருகிறது சொல்லி ஒருவேளை விஞ்ஞானிகள் இன்னைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, அந்த வைரஸ் எல்லாம் அழிக்கிற வல்லமை என் ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் அது அழிக்கப்பட வேண்டும். ஆமென். இன்னொரு கொள்ளை நோய் வந்தால் இந்த நாட்டில் பொருளாதாரம் இன்னும் போய்விடும், இன்னும் கீழே போய்விடும். தேவ பிள்ளையே, ஜோமனு நிக்காத. வாயை திறந்து சத்தமிட்டு எல்லாம் ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஏசப்பா மன இறங்குங்க சாமி. தகப்பன், எங்க நாட்டில் ஆண்டவர் இன்னொரு கொள்ளை நோய் வரக்கூடாதப்பா, இன்னொரு கொள்ளை நோய் பாதிக்க கூடாதப்பா. என் ஜனங்கள் ஆண்டவரே, 43 கோடி மக்கள் அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கிடக்குறாங்கப்பா. இன்னும் எங்க நாட்டில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டா இன்னும் வறுமை கோடு அப்பா. அநேகர் ஆண்டவரே அப்பா பசி பட்டினியால செத்து விடுவார்கள் ஆண்டவரே. தகப்பனே, மன இறங்கும். கேளுங்க ஆண்டவருடைய காலை பிடிச்சு கேளுங்க. ஏசப்பா, மன இறங்குங்கப்பா. தகப்பனே, நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உங்க உள்ளத்தின் ஏக்கத்தை நாங்க அறிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உங்களுடைய உள்ளத்தின் குமரலை அறிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மன இறங்கி மன்னித்து என் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தில் விடுதலை
தாரும் சுவாமி, தாரும் அப்பா. சபைக்குள்ள பிசாசு கொண்டு வர போற திட்டம், சபைக்குள்ள கொண்டு வர திட்டம் அபத்தமாக்கப்படணும், அபத்தமாக்கப்படணும். ஓரின சேர்க்கை, ஆணும் ஆணும் திருமணம், பெண்ணும் பெண்ணும் திருமணம், இது தீவிரப்படுகிறது, இது தீவிரப்படுகிறது, உலகமெல்லாம் தீவிரப்படுகிறது. ஆமென். இந்த ஆசியா கண்டத்துல தேவப்பிள்ளை நேபாளத்துல அங்க சட்டத்தை எடுத்துட்டாங்க. நீ மனம் போல வாழு என்று சொல்லுகிறார்கள். தேவப்பிள்ளையே, போப்பாண்டவர் அறிக்கை எடுக்கிறா, இந்த பாவத்தை கண்டிக்காது என்று சொல்லு, அவங்களும் மனிதர் தானே என்று சொல்லி. தேவப்பிள்ளையை ஊழியக்கார வாயில வருகிறது, அவங்க எப்படி வாழட்டும் என்று சொல்லி. இல்ல இப்படித்தான் வாழ வேண்டும், இயேசு முன்குறித்திருக்கிறார், தேவன் முன்குறித்திருக்கிறார். ஆமென். மனிதன் தனிமையா இருப்பது நல்லது என்று சொல்லு. ஏற்ற துணை உண்டாக்கின தேவன் இது திருச்சபைக்குள்ளே வரக்கூடாது. இந்த சட்டம் ஆண்டவரே கடுமையாக்கப்படணும் அப்பா, இந்த சட்டம் கடுமையாக்கப்படணும், இந்த பாவம் கண்டிக்கப்படணும். இந்த பாவம் தகப்பனே தேசத்தில் இனி தலைவிரித்து ஆடாதபடி இயேசுவின் நாமத்தினாலே அவள் முட்டக்கப்படட்டும் சாமி, முட்டக்கப்படட்டும் அப்பா, முட்டக்கப்படட்டும் ஆண்டவரே. இதை செய்தவர்கள் மனம் திரும்பட்டும் அப்பா, இதை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த பாவத்தை தூக்கி எரிஞ்சிட்டு ஆண்டவரே, இந்த கேவலமான காரியத்தை தூக்கி எரிஞ்சிட்டு அவங்கெல்லாம் அவங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அவங்கெல்லாம் உங்களோட பிள்ளையாய் மாறட்டும் சாமி. கல்வாரியில் அவங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க சுவாமி, அவங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க. மனம் இறங்கும் தகப்பனே, மனம் இறங்கும். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து அமைதியாக இருக்க வேண்டாம், அமைதியாக நிற்க வேண்டாம். ஒரு ஜெப வல்லமை, ஒரு ஜெப அபிஷேகம் இப்போ ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறது. ஒரு ஜெப மேகம் உங்களை மூட போகிறது. ஆமென். ஒரு உள்ளங்கையளவு மேகம் அங்கே சமுத்திரக்கரையிலிருந்து எழும்பி வந்தது போல இந்த தேசத்தில் ஒரு மேகம் எழும்பி இந்த தேசத்தை மூடணும். ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எங்க தேசத்தை மூடணும். சத்துரு கொண்டு வருகிற, பிசாசு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களும் அபத்தமாகி போகட்டும், எல்லா திட்டத்தின் உடைத்து எறிவீராக ஆண்டவரே, எழுந்தருளுவீராக தகப்பனே, எங்க தேசத்தில் எழுந்தருளுவீராக. ராஜாதி ராஜா நீர் எழுந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏக சக்கராதிபதி நீ எழுந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த தேசம் முழுவதிலும் அப்பா நம்முடைய பிள்ளைகள் கால் மிதித்திருக்கிறாங்க சுவாமி, மிஷினரிகள் கால் மிதித்திருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் கால் மிதித்திருக்கிறார்கள் அப்பா. அதை நினைத்து ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுங்கப்பா, எங்கள் தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த தேசத்துடைய பொருளாதாரம் உயர்த்தப்படணும், நம்ம தேசத்துடைய ஆசீர்வாதம் செழிக்கப்படணும், நம்ம தேசத்துடைய வருமானம் செழிக்கப்படணும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இந்த 2024 ஆண்டு இந்தியாவுடைய பொருளாதாரம் உயர்த்தப்படணும், இந்தியாவுடைய பொருளாதாரம் செழிக்கப்படணும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. வறுமை இருக்காதபடி, தேசத்துக்குள்ளே வறுமை இருக்காதபடிக்கு, தேசத்துக்குள்ளே நீ பசி பட்டினி இருக்காதபடிக்கு எல்லாருக்குள்ளோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். ஆண்டவர் தேசத்துடைய பொக்கிஷசாலை உயர்த்த வேண்டும். ஆமென். இன்றிலிருந்து ஆண்டவர் முதலாவது நாள்ல இருந்து எங்க தேசத்துடைய பொருளாதாரம் பெருகிக் கொண்டே இருக்கட்டும் அப்பா, பெருகிக் இருக்கட்டும். விலைவாசி குறையட்டும் ஆண்டவரே, விலைவாசி இன்னும் குறையட்டும் அப்பா. மக்கள் சுமித்தத்தோடு வாழட்டும் ஆண்டவரே, மக்கள் நன்மையோடு வாழட்டும் அப்பா, மக்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழட்டும் ஆண்டவரே. தகப்பனே, மனம் இறங்கி கர்த்தர் ஒரு அற்புதத்தை எங்க தேசத்தில் செய்யுங்கப்பா. அப்படியே செய்திருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜபத்தை கேட்டிருக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரலை தட்டி கத்தக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கரலை தட்டி கத்தக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி சுவாமி, கோடா கோடி நன்றி. நம்ம அப்படியே உட்காருவோம், எல்லாரும் உட்காருவோம். ஜெபிக்கிற கூட்டம் தான் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. பண்டிகை கொண்டாடுற கூட்டம் ஆண்டவருக்கு தேவையில்லை. அதெல்லாம் கவனிங்க. கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ணாலும் போதும். என் ஆண்டவருக்கு தேவை ஒரு சிறிய கூட்டம் ஜெபம் பண்ணால் போதும். இருக்கிற கிராமத்தில், இருக்கிற திருச்சபைக்குள்ளே, இருக்கிற பட்டணத்தில் கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ணால் போதும். தேசத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அசைக்க ஆரம்பிச்சிடுவார். அலையிலே சொல்ல முடியுமா? சத்தமாக சொல்ல முடியுமா? என் அன்பு தேவப்பிள்ளை, இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ளே ஜெபமே இல்லாமல் போச்சு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா முழுவர ஜெபம், எங்கே பார்த்தாலும் முழுவர ஜெபம், விடிய ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் போயாச்சு, எடுத்தாச்சு. இந்த உபவாச ஜெபம் அது பெருகி வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டு போகுது. 11 மணி 10க்கு ஆரம்பித்து 11 ஆச்சு, 12:30 முடிச்சுருவாங்க, சாப்பாடை போட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஒன்றும் ஜெபமே கிடையாது சபைகளில் பூரா. இப்போ ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிறவங்களும் ஜெபம் குறைஞ்சி போச்சு, மெயின் சர்ச்சுகள்லையும் இன்றைக்கி ஜெபம் குறைஞ்சி போச்சு. உலகம் எங்கிலும் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா சபையினுடைய மூலமே ஜெபந்தான். ஜெபிக்கிறதுக்கு தான் சபை. ஒரு அலையிலே சொல்லுங்கள், என் வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு. ஜெபம் இல்லைன்னா அங்கே சண்டை வரும், ஜெபம் இல்லைன்னா அங்கே போராட்டம் வரும், ஜெபம் இல்லைன்னா சபைக்குள்ள அரசியல் வரும், ஜெபம் இல்லைன்னா எல்லாமே உள்ள வந்துடும். ஏசுனார் எங்கே இருப்பார்? சொல்லுங்க, ஏசுனார் எங்கே இருப்பார்?
எங்கள் சர்ச்சில் இருக்கார் பிரதர். ஆமாம், கட்டடத்தில் கட்டி உள்ளே வச்சு பூட்டி வச்சுருக்கோம் நம்ம அவர். அப்படி தானே? கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுவாரோ? பவுல் சொல்கிறார், கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ணலை. நம்ம ஆலயம், இந்த சரீரம்ங்கிற ஆலயம் இருக்குல்ல, இங்கே வந்து அவர் வாசம் பண்ணணும். எத்தனை பேருக்குள்ள இருக்கிறார் சொல்லுங்கள் பார்க்கலாம். கையை தூக்கி ஒரு அள்ளியில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இருக்காரா? இருக்காரா? அவர் இருந்தால் பயமே கிடையாது. அப்படி தானே? நமக்கு பயமே கிடையாது. ஏன்? அவர் பெரியவர், உள்ளே இருக்கார். அப்படி தானே? கண்ணை மூடி ஒருவேளை எது நடந்தாலும் இங்கே இருக்குன்னா இங்கே இருப்போம், இல்லைன்னா அங்கே போய் இருப்போம். யார் கூட இருக்க போகிறோம்? இந்த உலகத்தில் இயேசு பிறந்த நோக்கத்தின் ஒரு காரியம் நிறைய இருக்குது. அதில் ஒன்றை மட்டும் சொல்லியிருந்தேன். யோவான் 14வது அதிகாரத்தை திருப்பாண்டாங்க, வீட்டில் படிங்க. 14:3 படிச்சிங்கன்னா இயேசுனார் சொல்கிறாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வருவேன். நான் வந்து நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை என்ன செய்ய போகிறேன்? சொல்லுங்க, பேச மாட்டீங்கள? அவர் இருக்கிற இடத்துக்கு போகணுமா வேண்டாமா? போகணுமா வேண்டாமா? இன்னைக்கு சபையில் அந்த எண்ணமே கிடையாது. மற்ற 24 படிச்சிங்கன்னா நினையாத நாளில் வருவாராம். எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது. நினைக்காத நாள். இன்னைக்கெல்லாம் நினைவு என்ன தெரியுமா? பண்டிகைக்கு பட்டு சேலை உடுத்தணும், பண்டிகைக்கு ட்ரெஸ் எடுக்கணும், பண்டிகைக்கு வெள்ளை அடிக்கணும், பண்டிகைக்கு அதை பண்ணணும், கேக் போடணும், சாப்பாடு போடணும், எல்லாம் அதுதான் முக்கியத்துவம். அதுதான் முக்கியத்துவம். வியாபார ஸ்தலமாக போச்சு. எல்லா பண்டிகைக்கும் முக்கியமாக வர்றது கடைசி என்ன வரும்? ஒரு தட்டு வந்து உட்காந்துருக்கும், பிசாசு வந்து உட்காந்துருப்பான் உள்ள. இன்னைக்கு சபைகள் பூரா அதுதான் போய்கிட்டு இருக்கு. சில ஆண்டுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு சர்ச்சில் எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர், ஒரு பாஸ்டர், அவங்க சர்ச்சில் அர்ப்பின் பண்டிகைன்னு சொல்லி கொண்டாடினாங்க. அன்னைக்கு ஒரு குடும்பத்தார் விலை உயர்ந்த கார் ஒன்று வாங்கி அந்த சபையில் பரிசாக கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஏழை விடுறதுக்கு. ஏன்னா அவருக்கு வேறு இடமே கிடைக்கல. அவனுக்கு வீட்டில் பக்கத்தில் 4 பேர் சாப்பாட்டு கொள்ளிடுறான், அவனுக்கு கொடுக்க மாட்டான். கார் லட்சக்கணக்கில் வாங்கி கொண்டு சபையில் கொடுத்து அதை ஏழை விட்டு அந்த பணத்தை சபைக்குள்ளே கொண்டு வரான். நல்லா கவனிங்க, வியாபாரம் எங்கே போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? சபைக்குள்ள வந்தாச்சு வியாபாரம். ஆண்டு இயேசு ஆலயத்துக்குள்ள வந்து பார்த்தா விற்கிறவர்களும் கொள்ளுவர்களும் உள்ளதான் உட்காந்துருந்தான். அவ்வளோ வரையும் சாட்டையை கொண்டு என்ன பண்ணார்? இந்த வருஷம் நடக்க போகுது. என்ன அமைதியாக இருக்கிறீங்க? இந்த வருஷம் நடக்க போகுது, நல்லா புரிஞ்சுக்க. சாட்டை எடுத்துக்க போகிறாரு. சாட்டை எடுத்துக்கப்புறம் நிறைய பேர் துண்டைக்கானு துணியக்கானு ஓட போகிறான். ஆமே, நான் சொல்லலம்மா, வேதம் சொல்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். சாட்டை எடுப்பார் அவர். அவர் தான் எடுக்க முடியும், வேறு யாரும் எடுக்க முடியாது. எடுத்தாருன்னா நிலைமை அப்போ தான் தெரிய போகுது. எத்தனை ஊழியக்காரன், எத்தனை விசுவாசி சபைக்குள்ள இருக்க போகிறான், ஓட போகிறான்னு சொல்லி. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதனால கத்தரை பிடிச்சிக்கோங்க, கத்தரை விட்டுறாதீங்க. சாட்டை அப்புறம் மேலே விழுந்துடக்கூடாது, அவருக்கு தான் நினைக்கக்கூடாது. நம்மெல்லாம் எப்பவுமே கையை இப்படி தான் நீட்டி பழக்கம். அப்படி தானே? இந்த 3 விரலை பார்க்க மாட்டோம், இந்த 3 விரலை நம்மளை தான் பார்க்குது. இங்கேயும் முதல்ல நமக்குள்ளே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவங்களை சொல்லிட்டு நம்ம துணிகரமாக செஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் இந்த தேசத்தில் இந்த புது வருஷத்தில் புதிய காரியத்தை செய்து நிச்சயமாக அந்த தேசத்தில் பாருங்க ஒரு சேமத்தை கத்த தரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென், ஆமென். நடக்கும், நிச்சயமாக நடக்க போகுது. நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நம்ம நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதுங்க. நம்ம நம்புகிற காரியம் தேசத்தில் கண்டிப்பாக நடக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் ஒருவேளை தீங்கான காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் நம்மளை விலக்கி காப்பார். கர்த்தருடைய காரியம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இந்த அருமையான நாளிலோ கடந்த ஆண்டு கூட நாம் இது மாதிரி கூட்டங்களிலே நம்ம கலந்து கொண்டு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டிருப்போம், ஆண்டுடைய சத்தத்தை கேட்டிருப்போம். ஆனால் இந்த புதிய வருஷத்தில் ஒருவேளை நீங்கள் காலையில் ஆலயத்தில் போய் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டிருப்பீங்க. ஒருவேளை நிறைய காரியங்கள் நம்ம செய்திருப்போம். இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா ஒருவேளை இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இனி வரும் காலங்களிலே கிடைக்குமோ கிடைக்காதோ யாருக்கும் தெரியாது. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த முழு ஜெபம்லாம் இன்னைக்கு போயாச்சு. அரரவு ஜெபம், காத்திருப்பு ஜெபம், மினி ஜெபம், என்னெல்லாமோ பேர் வைக்கிறாங்க. இயேசுனார் அப்படிலாம் சொல்ல, இரவெல்லாம் ஜெபம் பண்ணினாராம். எங்கே போய் ஒலிவமலையில் போய் இரவெல்லாம் ஜெபம் பண்ணினாராம். எருசலேம் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணார். நமக்கெல்லாம் வைராக்கியம், எங்கள் சபை, நாங்கள் எங்கள் ஆலயம், அங்கே தான் உட்காந்து ஜெபம் பண்ணோம், வேறு எங்கேயும் போக மாட்டோம். ஒலிவமலையில் உட்காந்து இரவெல்லாம் ஜெபிக்கிறாரு. மார்க் 1:35 சொல்லுகிறது, அதிகாலை இருட்டோடு எழுந்து வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பிதாவோட பேசுகிறதா அவளுக்கு வழக்கமே. பிதாவோட பேசுவார். நம்ம இயேசுவோட பேச மாட்டோம். நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுவோம், மற்றவங்களோட ஐக்கியம் வச்சுக்குவோம். அவர்கிட்ட பேசுகிறதுலாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்படி தானே? ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் கூட பேசுகிறது இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இல்லை. நிறைய ஊழியக்காரங்கிட்டே கிடையாது. பிரசங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்ட்டலாம் கேட்கறது கிடையாது. ஏதோ யூடியூப்பில்
அங்கெல்லாம் பிறக்கி கொண்டாந்து உட்காந்து ஒரு 10 நிமிஷம் என்னத்தையோ பேசிட்டு உப்பு செப்புலாம் போகிறது அன்றைக்கி பிரசங்கமாக போய்கிட்டு இருக்குது. சத்தியம் மறக்கப்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியுடைய காலத்தில் அங்கே தேவன் சொல்லுகிறா, எருசலேம் வீதியிலலாம் நீ போய் அங்கே போய் சத்தியத்தை தேடுகள் உண்டான்னு போய் பாரு, அவங்களுக்கு நான் மன்னிப்பு கொடுக்கேன்னு ஆண்டு சொல்கிறார். எரேமியா 5:1 வீட்டில் படித்து பாருங்க. யாருக்கு மன்னிப்பு தருவாரா? சத்தியத்தை தேடுகிறவர்களுக்கு தான் மன்னிப்பு தருவார். அல்லையிலே சொல்லுங்க. நீ சத்தியத்தை தேடுறதே கிடையாது, கையில் தான் எழுதி தந்திருக்கிறார், அதை யாரும் திறக்கிறதே கிடையாது. இந்த வசனத்தை தேடி அதை கண்டுபிடித்து அந்த ஆண்டவரோடு கூட இருங்க. சரி, இப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்ம ஆயத்தமாகவும் கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு அநேக வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை என்பது நம்மளை ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்முடைய எலும்புகளுக்குள்ளே அனல் மூட்டி அது எழுப்பி கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை அனல் மூட்டி எழுப்ப 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 தேவ பிள்ளையே, உன் சரீரத்தில் இருக்கிற பாவ கட்டுகளெல்லாம் உடைக்கப்படும். உன் சரீரத்துக்குள்ளே இருக்கிற எல்லா நோயின் கட்டுகளெல்லாம் உடைக்கப்படும். எலும்புகளுக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பப்பட வேண்டும். இந்த வார்த்தையிலே ஒரு அக்கினி இருக்கிறது, இந்த வார்த்தையில் ஒரு ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, இந்த வார்த்தையை கேட்க 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 அது நமக்குள்ளே எப்படி அது கொழுந்து விட்டு எரியுதோ அந்த அளவுக்கு கர்த்தர் உனக்குள்ளே வாசம் பண்ணுவார், உனக்குள்ளே கிரியை நடப்பிப்பார். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும், ஆண்டவருடைய சத்தத்துக்கு இடம் கொடுக்கணும். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை என்பது பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, ஆவியானவரால் எழுதி தரப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். இந்த வார்த்தை இல்லை என்று சொன்னால் தேவ பிள்ளையை நம்மால் எதையும் செய்ய முடியாது, எதையும் பண்ண முடியாது. ஆதியிலே வார்த்தை இருந்த, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அது ஆதியிலே இருந்தது அந்த வார்த்தை, அது நமக்காக எழுதி தந்திருக்கிறாரே. இந்த வார்த்தையை நம்ம கேட்பதற்கு நம்முடைய செவிகள் திறக்கப்படணும், நம்முடைய இருதய கதவுகள் திறக்கப்படணும். ஆண்டவரே பேசும், கேட்போம், எல்லாரும் கேட்போம், வாயை திறந்து கேட்போம். ஏசப்பா நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா, இந்த மண்ணான மனுஷன் பேசக்கூடாதப்பா, நீங்க பேசுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா நீங்க பேசுங்கப்பா, உங்க சத்தியத்தை நாங்கள் கேட்கணும், உங்க வார்த்தையை நாங்கள் கேட்கணும். எங்க காதுகள் திறக்கப்படட்டும், எங்க செவிகள் திறக்கப்படட்டும். அப்பா இன்றைக்கு நீர் என்னோடு கூட பேசுற வார்த்தை எனக்குள்ள அனல் மூட்டி எழுப்பப்படட்டும், என்னுடைய இருதயத்துக்குள்ள அது அக்கினியாய் பற்றி எரியட்டும். இது அக்கினியை நான் போட வந்தே, அது இன்றைக்கே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லு. என் ஆண்டவர் சொன்னாரே, அந்த அக்கினி உனக்குள்ள எரிய 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 உன் கவலைகள் மறையோ, உன் பயங்கள் மறையோ, திகில் பிடித்த காரியங்கள் மறையும். தேவ பிள்ளையே, அந்த அக்கினி உன் இருதயத்துக்குள்ள இப்பொழுது போடப்பட போகிறது, உள்ளத்துல போடப்பட போகிறது. அதுக்கு உன்னை தகுதிப்படுத்து, உன்னை ஆயத்தப்படுத்து, உள்ளத்தை திறந்து கொடு, உன் இருதயத்தை திறந்து கொடு. ஆண்டவர் உன்னோடு கூட இடைபடுகிற நேரம் சூலைமித்தி சொல்லுகிறார், என் இருதயம் விழிப்பாக இருந்தது எப்பொழுது, நான் தூங்கி கொண்டிருந்த பொழுது என் நேசர் பேசின சத்தத்தை நான் கேட்டேன். தூங்கும் பொழுது கூட சத்தத்தை கேட்கிற ஒரு இருதயம் சூலைமித்திக்கு இருந்ததல்லவா, நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசும். இந்த வருஷம் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பப்பட்டு இந்த ஆண்டு முழுவதும் அந்த வார்த்தை எங்களை நடத்தணும். அந்த வார்த்தை எங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவை நாம ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 6வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் படிக்க கேட்போம். ஒரு சத்தமாக படிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் சொல்லுங்க ஒருத்தனும் பூட்ட முடியாது. திறந்தவர் யாரு சொல்லுங்க? திறந்தது யாரு? சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் திறந்தார்னா எந்த மந்திரவாதியும் பூட்ட முடியாது, எந்த ஊழியக்காரனும் பூட்ட முடியாது. அவர் பூட்டிட்டார்னா 7வது வசனத்தை படிக்கலாம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் அவர் தான். அவர் பூட்டினா எந்த ஊழியக்காரனும் திறக்க முடியாது, வரம்பெற்ற ஊழியக்காரனே திறக்க முடியாது. அவர் திறந்தார்னா ஒருத்தரும் பூட்டவும் முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் வசனத்தை நீ கை கொண்டபடியால் உனக்கு முன்னாடி என்ன வச்சிருக்கிறேன்? திறந்த வாசல். ஒரு அலையிலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நமக்கு இந்த வாக்கு தத்தத்தை கேட்டுட்டாலே நிறைய பேருக்கு சந்தோஷம் பொங்கி வழியும். இன்னைக்கு காலையில் சர்ச்சில் எல்லா சர்ச்சிலையும் வாக்கு தத்த கார்டு கொடுத்துருப்பாங்கள்ல, வாங்கினீங்களா வாங்கலையா? வாங்கிட்டு வரும்போதே சில அக்கா அப்படி காட்டிகிட்டே வரும், பார்த்தியா இந்த வாக்கு தத்தத்தை.
உங்கள் வீட்டில் வைர நெக்லஸ் இருக்குன்னு வைங்களேன். உங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்துருக்காரு வைர நெக்லஸ். அதை திறந்து பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரர் எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்தியா வைர நெக்லஸ் வாரி காட்டுவீங்களா? சொல்லுங்கள், காட்டுவீங்களான்னு கேட்டேன். ரொம்ப பவ்யமாக பத்திரமா என்ன செய்வோம்? பாதுகாப்பாக வச்சுருப்போம், யார்ட்டையும் காட்டிட மாட்டோம். அதை விட விலையேற பெற்றது என் ஆண்டோடைய வார்த்தை. ஒரு அலியில சொல்லுங்க, அதை உனக்கும் அவருக்கும் தான் உடன்படிக்கை. நல்ல கவனிங்க, வாக்கு தத்தம் கொடுக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தம் உனக்கும் கர்த்தருக்குத்தான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை போய் நீ மற்றவங்கிட்ட காட்டணும்னா அது உன் வாழ்க்கையில் ஒரு நாள் அது நிறைவேறாது. ஏன்? அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிற ஆண்டவர் ஒரு கண்டிஷனை சொல்லுகிறார். என் வார்த்தையை நீ கடைபிடித்தபடினால், என் வசனத்தை நீ கை கொண்டபடினால் உனக்கு முன்னாடி திறந்த வாசல் வச்சிருக்கிறேன். ரலியில சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நமக்கெல்லாம் திறந்த வாசல் வரணும்னா ஊழியக்காரன்ட்ட ஓடணும். ஊழியக்காரன்ட்ட போய் தலையை கொடுத்தா கலையில் கை வச்சு அப்படியே ஒரு ஆட்டி அப்படி ஒரு ஜெபம் பண்ணிட்டா திறந்த வாசல் கிடச்சிரும். அப்படித்தானா? சொல்லுங்கள், அப்படியா? சில வருஷத்துக்கு முன்னாடி நாகர்கோவிலில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். கூட்டம் முடிஞ்சு எல்லோரும் ஜெபிக்க வந்தாங்க. ஒருத்தருக்காக ஜோம் பண்ணி அனுப்பிட்டேன். கடைசி ஒரு பாட்டியம்மா வந்தாங்க. தம்பி எனக்காக ஜோம் பண்ணுங்க. நாங்கள் ஜோம் பண்ணி அனுப்பிட்டு நான் கிளம்பி ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன். திரும்ப உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்துட்டு, தம்பி முழங்கால் போட்டாச்சு, உங்கள் கையை என் தலையில் வச்சு அமுக்கி ஜோம் பண்ணுங்கன்னாங்க. எப்படி ஜெபிக்கணுமா? இவங்க விசுவாசத்தை பார்த்தீங்களா? தலையில் கை வச்சு அமுக்கி ஜெபிக்கணுமா? பவுல் சொல்கிறாரு, யார் தலையிலும் கை வச்சிடாத தீமோத்தேயுங்காரு. நமக்கெல்லாம் விசுவாசம் என்னென்னா, ஊழியக்காரன் தலையில் கை வச்சுட்டா போதும். ஊழியக்காரன் தலையில் கை வைக்க விட்டீங்கன்னா அவன்கிட்ட என்ன இருக்கும் அதுதான் உங்கள்கிட்ட வரும். ஒரு அலியில சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். சில ஊழியக்காரன் இருக்கான், ஊழியக்காரன் போர்வையில் தான் ஊழியக்காரன், வெளியில் போய் கப்புன்னு ஊதி விட்டுக்கிட்டு இருக்கான். அது எத்தனை பேர் உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. நிறைய காரியம் நடக்குது உலகத்தில். அதனால் ஊழியக்காரனை மட்டும் நம்பி போகக்கூடாது. நல்லா கவனிங்க, என் வசனத்தை நீ கை கொண்டபடியால். வசனம் எங்கே இருக்குது? சொல்லுங்க, வசனம் எங்கே இருக்குது? கையில் பைபிள் இருக்கா? தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பைபிளே சர்ச்சை கொண்டு வர மாட்டான். சபையில் அவன் தான் பெரிய ஆள், சபையில் அவன் தான் மூப்பர், அவன் தான் எல்லாம் பெரிய ஆளும்பான். பைபிளே தூக்கிட்டு வர மாட்டான். பைபிளே கையில் இருக்காது. நீ வேதத்தை சுமக்கலைன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னையும் உன் பிள்ளையும் நான் என்ன செஞ்சிருவேன்? மறந்துடுவேன், உன்னை விட்டுருவேங்கிறாரு. சபையில் பெரிய ஆளுன்றான், பைபிளே திறக்க தெரியாது, பைபிளே எடுக்க தெரியாது. பைபிள் ஏன் தந்திருக்கிறாரு? என் வசனத்தை நீ கை கொண்டு நடப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பைபிள் இருக்கிற வசனத்தை கை கொண்டு நடக்கணும். அப்படி கை கொண்டு நடந்தால் உனக்கு முன்னாடி திறந்த வாசல் இருக்கிறது. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். உன் வாசல் பூட்டப்பட்டிருப்பதுக்கு காரணம் தேவன் அல்ல. கவனிங்க, உன் வாசல் அடைக்கப்பட்டதுக்கு காரணம் பிசாசும் அல்ல. நம்ம உடனே பிசாசு மேலே பழிய போட்டுரும். பிசாசு பண்ணிட்டான், அவன் அழுதான். ஏன்டா கிறிஸ்துவம் பூரா என் மேலே பழிய போடுதீங்களான்னு. எதுக்கு எடுத்தாலும் பிசாசு மேலே. இங்கே நம்மளை திரும்பி பார்க்கணும். உன் கையில் தந்திருக்கிற வேதத்தை திறக்காம இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து எத்தனை பேர் வேதத்தை படிச்சிங்க? கையெல்லாம் தூக்க சொல்லவே மாட்டேன். வேதத்தை திறக்கலை, ஏன்னா சர்ச்சிலே முடிஞ்சு போச்சு நேரம்லாம். அப்படிதானா? காலை 4:30 மணி வரைக்கும் ஓட்டியாச்சு அங்கே உட்காந்து. இப்போ எங்கே பைபிளை படிக்கிறது உட்காந்து? இந்த வேத புத்தகத்தை தேவப்பிள்ளையே ஒரு நாளைக்கு நீ ஒரு அதிகாரத்தை கூட நீ திறக்காம இருந்தால் என் ஆண்டவர் வாசலை திறக்க முடியாது. அல்லையே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு பரிசுத்தவான் இருந்தார், 1000 முறை படிச்சாராம் பைபிளை. 1000 முறை. ஒரு சர்ச்சைக்கு போயிருந்தேன், இங்கே கேட்டேன், ஆதியாகமத்து வெளிப்படுத்த விஷயத்துக்கு 66 புத்தகத்தை ஒரு முறை படித்து முடிச்ச கையை தூக்குனா 2 பேர் தான் கை தூக்குனாங்க. பாக்கி யாரும் படிக்கலை. ஆனால் சர்ச்சைக்கு ஒழுங்காக வந்துடுவாங்க. சர்ச்சில் வந்து காணிக்க போடுவாங்க, முன்னாடி உட்காந்துருப்பாங்க, பாடுவாங்க, கை தட்டுவாங்க, ஆடுவாங்க, தோத்திரம் பண்ணுவாங்க, துதிப்பாங்க. இதெல்லாம் ஆண்டவர் வந்து 2வது ரகத்தில் வச்சிருக்காரு. இதுக்கு முக்கியத்துவம் கிடையாது. முதல் முக்கியத்துவம் கையில் தந்திருக்கிற வேதத்துக்கு முக்கியத்துவம். அல்லையே சொல்லுங்க, என் வசனத்தை நீ கை கொண்டபடியால். அப்படி என்றால் இந்த புதிய வருஷத்தில் தேவனுடைய பிள்ளையே, ஆண்டோடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதை நீ கை கொண்டு நடந்தால் உன் வாசலை என் கர்த்தர் திறப்பார். அதை திறந்தா ஒரு பிசாசும் அதை பூட்ட முடியாது. ஒரு அல்லையில சொல்லுங்க, ஒரு மந்திரவாதி அதை பூட்ட முடியாது. எழுதி வச்சுக்கோ. அவருடைய வார்த்தை நமக்குள்ள எழுதணும். நீதிமொழியில் 3:3 சொல்லுது, கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, அவைகளை உன் கழுத்துளை பூண்டு உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள், அதனால் தேவனிடத்திலும் மனுஷனிடத்திலோ தயவும் நட்புத்தியும் பெறுவாய். பைபிள் அப்படிதான் சொல்லுது. தயவு, ஆண்டவர்கிட்ட தயவு கிடைக்கணும், நட்புத்தி கிடைக்கணும். ஆண்டவருக்கு தயவு கிடைக்கணும் அப்படியே நடந்து வா அப்படின்னாரா? இல்லை, அதை கொண்டா இதை கொண்டா கேட்டாரா? அவன்ட
இன்னைக்கு பாருங்க, ஒரு குடும்பம் ஆசீர்வாத தட்டு வைக்குது, இன்னொரு குடும்பம் ஆசீர்வாத தட்டை எடுத்துட்டு போறான். சாபம் எங்க போகுது? இன்னொருத்தண்ட போகுது. கர்த்தர் அதை வைக்க சொன்னாரா? அதை எடுக்க சொன்னாரா? வேதத்துக்கு புறம்பான உபதேசங்கள் இன்னைக்கு நிறைய வந்தாச்சு. ஆவிக்குரிய சபைன்னு சொல்றான், அங்க உள்ள போய் பார்த்தா அந்நிய பாஷை பேசுறான், குதிக்கிறான், எல்லாம் பண்றான். ஆனா ஆவியானவருக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்நிய பாஷை பேசிட்டு ஆவியானவர் வந்துட்டாரா? இல்ல இல்ல இல்ல. தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு ஆவியானவர் வந்துட்டாரா? இல்ல. ரோமர் 5:5 சொல்லுகிறது, தேவ ஆவி உங்களில் ஊற்றப்படுகிற பொழுது தேவ அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஆவிக்குரிய சபையுடைய போதகர் இன்னொரு போட்ட பேசுகிறது இல்லை, அங்க போற மக்கள் இந்த மக்கள்கிட்ட பேசுறது இல்லை. இதல்ல வாழ்க்கை, இதல்ல கிறிஸ்தவம். என் வசனத்தை நீ கை கொண்டபடியால், வசனம் நமக்கு எழுதி தந்தது கை கொண்டு நடப்பதற்காக. இன்னைக்கு நிறைய பேருக்கு பைபிள் எங்க உட்கார்ந்துருக்கு தெரியுமா? நிறைய வீட்டுக்கு போனா சொல்லுங்க, எங்க உட்கார்ந்துருக்கு? தூசி தட்டு உட்கார்ந்துருக்கு செல்ஃபில். சில ஆளுக்கு நைட்டில் தூக்கமே வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குன்னா, பக்கத்தில் கருப்பாக ஒரு ரூபம் வந்து நிற்குது, அது கொதவளையில் கை வைக்கி, உடனே பைபிள் எங்கே வந்துடுது? தலைக்கு கீழே, பஞ்சு மெத்தைக்கு கீழே உட்காந்தாச்சு. அது தலானியாக மாறியாச்சு. ஆண்டு பார்த்தார், ஏடா என் வசனத்தை எழுதி கொடுத்தா நீ அந்நிய காரியமாக நினச்சிட்டியா? இஸ்ரவேல் மக்கள் அந்நிய காரியமாக நினச்சானா? இந்த வார்த்தையை அந்நிய காரியமாக நினச்சதுனால தான் 430 வருஷம் கழித்து வெளியே வந்தாலும் அந்த கானானுக்குள்ளே போனது 2 பேர் தான், காலேபு யோசுவா மட்டும்தான். கவனே, அழைக்கப்பட்டவன் ஒருத்தன் உள்ள போகல, எல்லாரும் பாதியிலே செத்து மடிஞ்சு போயிட்டான். நம்ம போக வேண்டிய கானான் ஒன்று இருக்கிறது, நம்ம போக வேண்டிய பரலோகம் ஒன்று இருக்கிறது. அங்க போறதுக்கு தேவ பிள்ளை இந்த பூமியிலும் கையில ஒரு வேதத்தை தந்திருக்கிறார, இந்த பொக்கிஷத்தை நீ திறக்க வேண்டும். நீ திறந்தால், அதை கை கொண்டு நடந்தால், என் ஆண்டவர் உனக்கு சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார். கரலை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துவோமா? நீ கேட்க வேண்டிய அவசியமே அல்ல. இன்னைக்கு பாருங்க, ஆசீர்வாதி அதைத்தாரோ இதைத்தாரோ, என் ஆண்டோடைய வார்த்தை சில நேரங்கள் நம்மளே புடமிடும். புடமிட்டதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அந்த நன்மையை தருவார், அந்த ஆசீர்வாதத்தை தருவார். அதுக்கு முன்னாடியே இன்னைக்கு நிறைய பேருக்கு குறுக்கு வழியில் கிடைச்சிடணும், எப்படியாவது கிடைச்சிடணும். ஒரு சபைக்கு ஒரு அக்கா போனாங்க, ஒரு வீட்டில் பேசிக்கிட்டு இருந்த அந்த அக்கா சொன்னாங்க, அண்ணே அந்த சகோதரி ரொம்ப வருத்தப்பட்டாங்கண்ணே. என்னம்மா அண்ணே? போன வருஷம் வீட்டில் ரொம்ப கடன் தொல்லை தாங்க முடியல, அதனால கடன் வாங்கி சர்ச்சில் ஆசீர்வாத தட்டு வாங்கினாங்களாம். என்ன தட்டு? கடன் வாங்கி, ஒரு கடன் அடைக்க கடன் வாங்கி தட்டு வாங்கினாங்களாம். அந்த வருஷமும் கடன் அடைக்கப்படலை. எப்படி அடையும் கடன்? வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலையே. உபாகம் 28:2 சொல்லுகிறது, என் சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுத்தால் இப்போ சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், சாவு போட்டுட்டான் பலிச்சிருச்சு. நான் வார்த்தை இருந்தால் எந்த சாவும் பலிக்காது, எந்த பிசாசும் மாந்திரியமும் நம்மளை தொட முடியாது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க, நல்ல கவனி தேவப்பிள்ளை, பலிக்கும். 14 வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். உபாகம் 28 அப்படி தானே அந்த ஆக்கத்தத்தம் எல்லாம் உருத்தட்டி வச்சுருப்போம். ஏன்னா எக்ஸாம் எழுதியிருப்போம்ல, சர்ச்சில் பூரா எக்ஸாம் எழுதி பரிசு வாங்கணும். இதுக்கு தான் ஒரு கூட்டம் படிக்குது. அந்த வசனத்தை உண்மையாக படிக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை, அப்படி அர்த்தம் புரியாமல் படிக்கிறாங்க. 14 வரைக்கும் உருத்தட்டி வச்சுருப்பான், 15க்கு அப்புறம் ஒருத்தன் திறக்க மாட்டான். ஏன் சொல்லுங்க? 117க்கு மேற்பட்ட சாபம் அதில் இருக்குது, நிறைய சாபம் இருக்குது, அது திறக்கவே மாட்டாங்க. அதை கை கொண்டு நடக்கலைன்னா சாபம்னு பைபிள் சொல்லுது. அதைத்தான் எழுதி தந்திருக்கார், கை கொண்டு நட அப்படின்னு. அப்போ வேதம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறது? நம்முடைய வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தின் வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உன் பிள்ளையுடைய வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உன் வியாபாரத்துடைய வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில காரியத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறார். நீ அதை சரி பண்ணிப்பார். இந்த வருஷம் ஆரம்பத்திலே கர்த்தர் உங்க வாசலை திறந்து விடுவார். கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சத்தம் ஒரு அலியிலே சொல்லுங்க. சார், முதலாவதாக என்ன ஆவியானவர் எதை சொல்ல விரும்புகிறார்? மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை படிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் சத்தமா படிக்க கேட்போம். 11:25. மார்க் எழுதின சுவிசேஷம் 11:25. தரங்க, படிங்க. நீங்கள் நின்று ஜெபிக்கும் பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்திற்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். பரமண்டல ஜெபம் எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டேன். எல்லா சபையிலும் பரமண்டல ஜெபம் சொல்லி கொடுப்பாங்க, அப்படித்தானே? இதை மட்டும் ஜெபம் பண்ணா போதும்.
இந்த பரமண்டல ஜெபத்தில் நடுவில் ஒரு வார்த்தை வருகிறது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடனை எங்களுக்கு சொல்லுங்க மன்னிச்சிங்களா? சிஸ்டர் பிரதர் மன்னிச்சிங்களா? 2023 ஆண்டு கடந்த 20 வருஷத்தில் திரும்பி பாருங்க, 23 வருஷத்தில் திரும்பி பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் மறந்துடுவேனா பிரதர், நான் மன்னிச்சிருவேனா பிரதர், செத்தால அவன் மூஞ்சில முழிச்சிருவேனா, சபைக்குள்ள தான் உட்காந்துருப்பாங்க. மன்னிக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களோட பேசுகிறா. இன்னைக்கு யாரோ ஒருவர் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற நம்ம யார் மேலேயோ ஒரு கசப்பை வச்சிருக்கிறோம், யார் மேலேயோ ஒரு வெறுப்பை வச்சிருக்கிறோம். அது கணவன் மேலே, மனைவி மேலே, பிள்ளைங்க மேலே, குடும்பத்தார் மேலே, அக்கா தங்கச்சி மேலே, உறவுகள் மேலே, சபையார் மேலே, ஊழியக்காரர் மேலே ஏதோ ஒரு வெறுப்பு நமக்குள்ளே இருக்கிறது அல்லவா? நீ மன்னிக்காவிட்டால் ஆண்டு சொல்கிறார், நானும் உன்னை மன்னிக்க மாட்டேன். அவர் மன்னிக்காவிட்டால் நம்முடைய வாசல் திறக்கப்படவே திறக்கப்படாது. அல்லையிலே சொல்ல முடியுமா? சத்தமாக சொல்லுங்க. இருதயத்தில் தேவனுடைய பிள்ளையே வேதம் சொல்லுது, சங்கீதம் 73 சொல்லுகிறது, இருதயம் உள்ள சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் சொல்லுங்க, வசனம் தெரியாதா? நல்லவர். யாருக்கு நல்லவர்? சுத்த இருதயம். இந்த இருதயம் சுத்தமா இருக்கணும். இந்த இருதயத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. அந்த இருதயம் எப்படி இருக்கிறது? உள்ள பார்த்தா எத்தனை காரியங்கள், எத்தனை பகைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை வைராக்கியங்கள். கிறிஸ்தவத்துக்குள்ள நான் சொல்றேன், நான் மற்றவங்கள சொல்லல, சபைக்கு வர்றவங்கிட்ட சொல்றேன், திருவிருந்து எடுக்கவங்கிட்ட சொல்றேன். திருவிருந்து கொடுக்கிறவங்க கூட இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒருவரை மன்னிப்பது இல்லை. ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. இயேசு சொன்னார், பிதாவே இவர்களுக்கு, அதான் சீக்கிரத்தில் வரப்போகுது, 40 நாள் லெந்து டேஸ் வரப்போகுது இல்லை? லெந்து டேஸை கடைப்பிடிக்க ஆயத்தம். 40 நாள் புசிக்காமல் ஒரு நாள் அப்படியே உபவாசம் இருந்து அந்த 2 நாளை கழிச்சிடணும். ஏங்க, லெந்து நாளை நீ கழிச்சிட்டா நீ பரிசுத்தவான மாறிட்டியா? நீ லெந்து நாளை கழிச்சிட்டா பரலோகத்தின் பிள்ளையா மாறிட்டியா? இல்லைம்மா. உபவாசம், என்றால் உணவை வெறுத்து ஆண்டோடைய பாதத்திலே வாசம் பண்ணணும், உட்காரணும், பைபிளை திறக்கணும், படிக்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், அந்த வார்த்தையின்படி நடக்கணும். அல்லையிலே சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்னென்னலாமோ வச்சுக்கிட்டாலே தான் மக்கள். அன்று சொல்ல, நீ மன்னிக்கணும். எப்போ மன்னிக்கணும்? என் முன்னாடி வந்து நீ ஜெபிக்க நிற்கும் பொழுது எதை கேட்குறியோ அதை நான் தருகிறது தான், நான் தருவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி யார் மேலேயோ உனக்குள்ள ஒரு குறை இருக்க, அவனை நீ மன்னிக்காவிட்டால் நான் உன் குற்றத்தை மன்னிக்க மாட்டேன். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அநேக காரியம் உள்ளத்துக்குள்ளே இருக்கலாம். நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்முடைய இருதயம் ஆண்டவர் பார்க்குறாரு. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை தான் பார்க்காரு, முகத்தை பார்க்கல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன கோலாகலம்லாம் முகத்தில் பார்த்துங்க, என்னெல்லாமோ போட்டுட்டு வர்றாங்க, என்ன டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. ஆண்டவர் மயங்கிடுவாரா? இல்லைம்மா. சபைக்குள்ளே வேணா மற்றவங்க மயங்கலாம், அது ஆண்டவர் பார்த்து மயங்கிறவர் அல்ல. ஏன்? நீ முதலாவது திருவிருந்து எடுக்க வரும்பொழுது உன் சகோதரனிடத்தில் ஒரு குறை இருந்தால் நீ அவனுக்கு மன்னிச்சுட்டு வா, உன் காணிக்கு அதுக்கப்புறம் படன்னாரு. இப்போ அல்லையில சொல்லுங்களேன். சபையில் கல்வெட்டில் பேர் நாசமானி போனியா, நேசமானி பொன்னியாங்க பேர் நாசமானி போனியாவான். ஒரு மிஷினரி ஊழியக்கார் வந்தவர் சபைக்கு திருவிருந்து கொடுக்க வந்தாராம். ஃபேனில் பேர் எழுதி போட்டிருக்கு, நேசமணி பொன்னையான்னு. இந்த பேரை பார்த்த உடனே அவருக்கு தமிழ் தெரியாது, நாசமானி போனியான்னு சொல்லியிருக்காரு. அங்கே சபைக்குள்ள அவர் இருக்கார், யாரும் அந்த பேன் வாங்கி போட்ட ஆள் இருக்கார். ஆடா நம்ம பேரை கொலை பண்ணிட்டானடான்னு சொல்லி அவர் போனதுக்கப்புறம் பேரில் பெயிண்ட் வச்சு அழிச்சிட்டான். இன்னைக்கு கல்வெட்டில் பேர் எழுதி போட்ட சொல்லி பார்க்கலாம். கோபுரம் கட்டி, ஆலயத்தை கட்டி, ஒரு பாய் வாங்கி போட்டுட்டு கூட கல்வெட்டில் பேர் வச்சுருவான் நம்ம ஆள். ஒரு அள்ளியில் வரட்டுமா பார்க்கலாம். ஏசுனார் உனக்கா உயிரை கொடுத்தாரு, ரத்தம் சிந்தினார, அதுக்கு ஈடாகுமா இது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அங்கே கல்வெட்டில் அவர் பேர் போட்டுக்கோங்க, கொடை வள்ளல். ஆமாம், வள்ளல். எட்டியே பார்க்க முடியாது பரலோகத்தை, நல்லா கவனி. இங்கே வேணா நீ கொடை வள்ளலாக இருக்கலாம், கொடையை பிடிச்சிக்கிட்டு வேணா நிற்கலாம், வள்ளல். அந்த வள்ளல் அங்கே உள்ளே போக முடியாது. ஏன்? ஆண்டவர் நிக்கோதேமை பார்த்து சொல்றார், நிக்கோதேமே நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவர் ராஜ்யத்தை பார்க்க மாட்டேன்றாரு. யோவான் 3:3 வீட்டில் படிச்சு பாருங்க. 2 தான் பிரவேசிக்கிறது. பார்க்கறதுக்கே ஒரு கேரக்டர், ஒரு தகுதி வேண்டியிருக்கு, ரட்சிப்புங்கிற தகுதி. அப்போ ரட்சிக்கப்பட்டவருடைய உள்ளத்துக்குள்ள தேவ பிள்ளையே வரத்தான் செய்யும், பிரச்சனை வரத்தான் செய்யும். இந்த உலகத்தில் மாமிசத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் அல்ல. எபேசியர் 6 சொல்லுகிறா, வான மண்டலத்தில் பொல்லாத ஆவின் சேனவர்களுக்கு போராட்டம் உண்டு. பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவான், உள்ள சொந்தக்காரன் வருவான், அண்ணன் தம்பி வருவான், காரி துப்புவா, போலீஸத்தில் நிறுத்துவா, கோர்ட்டில் நிறுத்துவா. அதை கண்டு நீ சோர்ந்து போக கூட அவங்கள மன்னிச்சிரு. ஏசப்பா அவங்க முன்னாடி உன் தலையை உயர்த்தி காட்டுவார்.
ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. நமக்கு அந்த சுபாவம் வரணும். மற்றவங்களுக்கு நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. சண்டைக்காரனை சர்ச்சில் பார்த்தா மோங்கிட்டு இப்படி திருப்பிட்டு போயிடுவோம், அப்படித்தானே? அப்படிலாம் போகக்கூடாது. வலிய போனோம். என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களான்னு கையை கொடுக்கணும். செத்தா முடிஞ்சது அதோட. அன்பால் அடிச்சிடணும். ஏசுனார் அன்பால தான் அடிச்சார் எல்லாத்தையும். அந்த கள்ளன் கேட்டான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்து வருமாறின்னு நினைத்தரலாம். அவன் சொன்னான், பரியாசம் பண்ணா, ஏளனம் பண்ணா. ஏசுனாரை பார்த்து இன்னொருத்தன் அவன் சொல்றான், இன்னொருத்தன், எப்பா நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கும். அவர் தப்பே செய்யலடா, தப்பே செய்யாத ஒரு மகா, தப்பே செய்யாத ஒரு பரிசுத்தவா, அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு என்பதை அந்த கள்ள அங்க சிலுவையில கண்டுக்கிட்டான். இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, இந்த ராஜ்யம் இல்லை. அந்த ராஜ்யத்துக்கு இவர் போகும்போது 400 கூட போனோம். உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைச்சுக்கிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு என் கூட நீ இருப்பாய். அல்லேலூயா. அதை சொன்ன ஒரே ஒரு ஆண்டவர் இயேசுநாதர் மட்டும்தான். அல்லேலூயா. அதை சொன்ன யோவான் 14 சொன்னாரு, நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வருவேன், வந்து கூட்டிட்டு போறேன். இதை சொன்னவர் இயேசுநாதர் மட்டும்தான் அந்த உலகத்துல. அப்படி ஒரு ராஜ்யம் ஒன்று இருக்குங்கிறது மனுஷனுக்கு நிறைய நேரத்தில் தெரியாம இருந்தது. ஏன்? எல்லாம் கண்ணும் இந்த பூமியை தான் பார்க்குது. இந்த பூமியில் என்னெல்லாம் வேணும், அது வேணும், இது வேணும், கார் வேணும், வீடு வேணும், நிலம் வேணும், நிலத்துக்கு மேலே நிலம் சேர்க்கணும். எங்கள் ஊழியக்காரனே நிறைய பேர் பாருங்க, பணத்துக்கு மேலே பணம், வீடுக்கு மேலே வீடு, நிலத்துக்கு மேலே நிலம். எங்க வேண்டாம்னு சொல்லலைங்க, அளவுக்கு மீறி போகக்கூடாது. அல்லையிலே சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், பவுல் எழும்பி சொல்றார், போதும் என்கிற மனம் வேணும் நமக்கு. என்ன மனம் வேணும்? ஆமாம், அவன் மாடி கட்டிட்டா இன்னொரு மாடி கட்டணும், இவன் 2 வீடு வாங்கிட்டா நான் 4 வீடு வாங்கணும், எங்கள் அக்கா கழுத்தில் நிறையா போட்டிருக்கா நான் அதுக்கு மேலே நிறையா போடணும், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இருக்கிறது போதும். சோத்திராண்டவரே. நமக்கு விரோதமாக வரத்தான் செய்வாங்க, பிரச்சனை வரத்தான் ஏன் தெரியுமா? சிமையு என்கிற ஒரு மனிதன் தாவீதை தூத்துறான், மண் அள்ளி எரிஞ்சான், பேலியான் மகளின் திட்டுனான். அவனுடைய வேலைக்கார சொல்கிறான், அவனுக்கு இருக்கிற தளபதி சொல்கிறான், தாவீது ஒரு வார்த்தை சொல்லு, இந்த செத்த நாயை இப்பவுமே நான் காலி பண்ணிடுறேன்னா. தாவீது சொன்னா, கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை சரிபடுத்துறதுக்கு சில ஆட்களை அனுமதிப்பார் ஆண்டு. பிசாசு அல்ல, சில ஆளை அனுமதிப்பார். அவன் நம்மளை திட்டுவான், துப்புவான், எல்லாம் பண்ணுவான். அதுக்காக நீ அவனை சத்ருவா நினைக்க கூடாது. அவனால தான் நமக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. அவனை மன்னிக்க பழகணும். அல்லேலூயா. இங்க பாருங்க, மன்னிக்கிற ஒரு இருதயம் உள்ளவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆமென். மன்னிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. சர்ச்சில் நமக்கு வழக்கமாக எல்லாருக்கும் ஒரு சேர் இருக்கும், ஒரு இடம் இருக்கும். ஆமாம் தானே? இருக்குல்ல? வழக்கமாக ஒரு இடம் வச்சுருப்போம். அந்த இடம் 10 வருஷம் 15 வருஷம் அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க சில அம்மாமாரு, சில அக்காமாரு. ஏன்னா டைரெக்டாக பரலோகத்துக்கு அங்கே கனெக்ஷன் ஆகிடும். அந்த இடத்துல வேற யாராவது வேண்டாத ஆள், சண்டைக்காரர்கள் போய் அதில் உட்காந்துட்டுன்னு வைங்களேன், இந்த அக்காவுக்கு மூக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஆமாம், வெட்டன்னு உள்ள வரையிலே கோவம் மூக்குக்கு மேலே வந்து நிற்கும். தாவீத சவுல் அப்படித்தான் பார்த்தானா, காய்மகரமாக பார்த்தானா, கடிச்சு கொதறலான்னு பார்த்தானா. யார? பெண் கொடுத்த மாமனாரு மருமகனை சாகடிக்கிறதுக்கு பார்த்தானா. இன்னைக்கு நிறைய மாமனார் அப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் மருமகனை அப்படித்தானே. வீட்டில் சபையில் பாரு, ஊழியக்காரர் நிறைய பேர் அப்படித்தான் போதிக்கான். அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுறாரு, பிரசங்கம் இல்லை, சபையில் சொல்கிறார், நான் வேற மாதிரி பேசக்கூடாது நினைக்கிறேன். எங்கள் ஊழியக்காரன் வேற மாதிரிலாம் பேசக்கூடாது, இப்படித்தான் பேசணும், வசனத்தை தான் பேசணும். அல்லையிலே சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஏசுனார் அப்படிலாம் பேசியிருந்தானா இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த இடத்துல இருப்போமா? என்ன சொல்லுவேன்? போன இடம் புல்லு முளைச்சு போயிருக்கணும். அவ்வளோ மோசமான ஆள், அவ்வளோ நாத்தம் எடுத்த வாழ்க்கை வாழ்ந்தவன் தான். ஆனால் இயேசு நமக்கு வார்த்தையை கையில் தந்திருக்கிறாரே, அந்த வார்த்தை சொல்லுங்க, நீ மன்னித்தால் உனக்கு வாசல் திறக்கப்படும். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. அப்போ யாரோ ஒருவர் குறித்து உள்ளத்துக்குள்ளே இப்போ இருக்குது இந்த இடத்துல. நீ நேரடியாக கூட போக வேண்டாம். முதலாவது முழங்கால போடு, ஜெபிக்க முன்னாடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா இவங்க மேலே எனக்கு வெறுப்பு இருக்கு, நான் மனசார மன்னிக்கிறேன், நீங்களும் என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. தாவீது சொன்ன, ஆண்டவரே இன்னும் எனக்குள்ளே மன்னிக்கப்படாத பாவங்கள் இருக்கிறதோ, இன்னும் எனக்குள்ளே மன்னிக்கப்படாத காரியங்கள் இருக்கிறதோ, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட என்னைக்கே கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரே இத்தனை வருஷம் ஆயிடுச்சுப்பா, நான் சர்ச்சைக்கு வார, எல்லாம் பண்றேன், ஊழியம் செய்யறேன், ஆனா இன்னும் மன்னிக்கப்படாத பாவம் எனக்குள் இருக்கிறதா, அதை மன்னியும். ஒரு அழிலே சொல்லுங்க. அவர் மன்னித்தால் நம்ம உள்ளத்தை விட்டு அது வெளியே போயிடுதுன்னா அந்த உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அது அந்த உலகத்தில் வேற யாராலும் தர முடியாது. அல்லேலூயா. அதைத்தான் மரியாள் சொன்னாங்க, என் ஆவி என் தேவனாகிய கர்த்தருக்குள் களி கூறுகிறது. எத்தனை பேருக்கு இப்போ களி கூறிச்சு சொல்லுங்க? ஒரு முகத்திலும் தெரியல, ஈ ஆடலை.
சில ஆள் நைட்டெல்லாம் முழிச்சு கண் அப்படியே சொக்குது. ஊழியக்காரனுக்கு நிறைய நேரம் பிரச்சனை என்ன தெரியுமா? பண்டிகை காலம் வந்தாலும் சரி, ஊழியம் வந்தாலும் தூங்குறது ரொம்ப 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 கம்மியான நேரம்தான். நல்லா கவனிக்கணும். நிறைய ஊழியக்காரன்ட்ட கேட்டிங்கன்னா சரி, ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம்தான். அதுக்காக உட்காந்து எங்கனையா உட்காந்து ஊழியக்காரன் தூங்கிட்டா இருப்பான். இல்லை இல்லை இல்லை, தூங்குறவன் ஊழியக்காரன் அல்ல. தூங்குறவன் கத்தட்ட போகலன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து எங்கேயா தூங்கினாரா சொல்லுங்க? ஒரே ஒரு இடத்துல தூங்கினார், அப்படித்தானே? படகுல. ஆனால் எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுத்தாரா? நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் பார்த்தாரு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்து விட்டுருவார். அப்புறம் நிரந்தர ரெஸ்ட்டு கொண்டு விட்டுருவார். அப்படித்தானே? கிடைக்கக்கூடாத ஒரு காலம் வரப்போகுது. அப்படித்தானே? இப்போ இருக்கு அந்த காலம். இப்போ என்ன காலம்? வசனமே இல்லை. சமீபத்தில் சில நாட்களுக்கு, சில வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங் நடந்தது. 40-45 லட்சம் ரூபா செலவு பண்ணி கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்துக்கு போன என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், அண்ணன் 3 நாளும் போனேன், 10 நிமிஷம் கூட பிரசங்கமே இல்லை, வசனமே இல்லை. அப்போ அங்கே என்ன இருந்தது? ஒரே ஆட்டம் இருந்தது. என்ன இருந்தது? சினிமாக்காரன் தோத்து போயிடுவாயா, இன்னைக்கு ஊழியக்காரன் நிலைமை அப்படி போய்கிட்டு இருக்கு. போன வருஷம் ஒரு இடத்துக்கு போயிருந்த ஒரு சபைக்கு. அங்கே ஒரு பெரிய சபை, நிறைய பேர் வர்றாங்க, எல்லாம் வாலிபர் கூட்டம் நடந்தது. ஒரு வாலிப ஊழியக்காரனை கூப்பிட்டுருந்தாங்க. அவன் இந்த சினிமாவில் டான்ஸ் ஆடுற மாதிரி, ரிக்கார்ட் டான்ஸ் ஆடுற மாதிரி அங்கே போட்டு டான்ஸ், எங்கே பலிபீடத்தில் உள்ள புகை போடுதான். புல்பீட்டுக்குள்ளே புகை, அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போன பலிபீடத்துலேருந்து புகை வருது. அந்த புகையை போட்டு டான்ஸ் ஆடுதான். வாலிப பிள்ளைங்களாம் கிடந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அம்மா கவனிங்க, அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு உன் பிள்ளைகளை நீங்களும் போகக்கூடாது என்பதை எச்சரிப்போட சொல்கிறேன். ஏன்னா இனி ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, சபைக்குள்ளே வரப்போகுது. நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்ட ஆட்டங்கள் வருவதனால் சில பாவத்துக்கு உள்ள இடம் கொடுக்கப்படப்படுற ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. அதுக்கு ஏற்ற ஊழியக்காரங்க எழும்பிட்டு இருக்கான் நிறைய பேர். ஒர்ஷிப் லீடர்னு சொல்லிட்டு வசனம் இல்லை, சத்தியம் இல்லை, சத்தியத்தை சொல்லுகிற ஊழியக்காரர்கள் இல்லை. சபை எங்கே போய் கொண்டிருக்கு? தேவனுடைய பிள்ளையே, நீ மன்னிக்காவிட்டால் என் ஆண்டவர் வாசலை திறக்க முடியாது. இப்போ அலிலே சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அதுக்காக நீங்கள் இப்பவுமே போய் வீட்டில் போய் ஆண்டவர் உணர்த்தினா மன்னிப்பு கேளுங்க, இல்லைன்னா பாதத்தில் உட்காருங்க. இசப்பா, நான் தப்பாக பேசிட்டேன், அவங்கள பார்த்து நான் திட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, நீங்களும் அவங்கள மன்னிங்கன்னு சொல்லிங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களை மன்னிப்பார். அப்பொழுது உங்கள் வாசலை கர்த்தர் அவங்க கண்ணுக்கு முன்னாடி திறந்து காட்டுவாராம. அன்னைக்கு நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீங்க, அவங்க வெக்கப்பட்டு போயிடுவாங்க. ஆமே, சத்தமாக சொல்லுங்க. அப்போ ரெண்டாவதாக, முதல்ல பார்த்தோம் மன்னிக்கக்கூடிய ஒரு காரியம். ரெண்டாவது லூக்கான சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கான சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நான் படிக்க கேட்போம். லூக்கான சுவிசேஷம். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். என்ன செய்யணுமா? விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன கவனிங்கம்மா, என்ன கவனிங்க. விடுதலை பண்ணுங்கள் அப்படின்னா அர்த்தம் என்ன? என்ன கவனிங்க. நம்ம விடுதலைக்கு தானே கூட்டத்துக்கே போகிறோம், விடுதலைக்கு தானே ஊழியக்காண்ட போய் தலையை கொடுக்கும், விடுதலைக்கு தானே பஸ் ஏறி எங்கெல்லாமோ கோயில் கோயிலாக சச்சி அலையிறோம். விடுதலை வேணும், அப்படித்தானா? ஏன் விடுதலை வரல? கவனிங்க. நிறைய பேருக்கு விடுதலை வராததுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த வசனம் சொல்லுது, நீ விடுதலை பண்ணினால் நீ விடுதலை பண்ணப்படுவாய். இது ரெண்டுக்கும் அர்த்தம் முதல்ல புரிஞ்சுக்கணும். இது என்ன? விடுதலை பண்ணினால். என்ன கவனிங்க, மன்னிப்பதற்கு ஆயத்தம். ஆனால் உள்ளத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செஞ்ச காரியம், 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செஞ்ச காரியம் நான் இன்னும் மறக்கலை. எங்கே இருக்குது அது? சொல்லுங்க, எங்கே இருக்கு? உள்ள சேர்த்து வச்சிருக்கு. அதனால தூக்கமே வரமாட்டுக்கு நிறைய பேருக்கு. புரண்டு தான் படுக்குது. உள்ள நிறைய இருக்கு, இவ்வளோ சேர்த்து உள்ள வச்சிருக்கு. அந்த உள்ள இருதய ஒரு குட்டி இருதயத்துக்குள்ள, அப்படி தானே? அதனால நிறைய பேருக்கு பயம், கலக்கம், டென்ஷன், பிபி ஏறுது, சுகர் ஏறுது, கண்ட வியாதி, இதெல்லாம் இங்கே தான் வருது. எதனால? உள்ள இருக்குல்ல, சேர்த்து வச்சிருக்குல்ல, அதை விடுதலை பண்ணணும். எப்படி விடுதலை பண்ணுறது? கவனிங்கம்மா,
ஆண்டோடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து மன்னிக்கிறது மட்டுமல்ல, ஏசப்பா என் உள்ளத்தில் இருந்து அவங்களை குறித்த கசப்புகளை, அவங்களை குறித்த வெறுப்புகளை என் உள்ளத்தில் எடுத்து போடுங்கப்பா, அதை மறக்க பண்ணுங்கப்பா, நானும் மறந்துருதேன்னு சொல்லி ஜெபிச்சு பாரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் அது உன் உள்ளத்துக்குள்ள இருக்கவே இருக்காது. இப்ப அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீ விடுதலை பண்ணப்பட்டுட்டீங்கன்னா, காயுவுக்கு எழுதும் பொழுது அங்க என்ன சொல்றாரு தெரியுமா? 3வது அந்த நிருபத்துல, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல். சொல்லுங்க, இந்த வார்த்தையை எங்க படிப்போம்? கல்யாணத்துக்கு முதல் நாள். ஆமா, நிறைய பேர் போய் வாழ்த்து போவாங்களே, வாழ்த்து பாடல். என்ன பாடல் அது? ஆமா, வாழ்த்து. நீங்க வாழ்த்துன உடனே அவங்க வாழ்ந்துருவாங்க. பிரியமானவனே பாட்டு மட்டும் பாடியிருந்தோம். உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? நீ வாழணும், நீ வாழணும். உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையை வாழத்தான் தந்திருக்காரு. நல்லா கவனிங்க. இந்த வாழ்க்கையை வாழாம தேவப்பிள்ளையே இந்த பூமியில அழிந்து போறதுக்காக அந்த வாழ்க்கையை தரவில்லை, அழியும் ஒரு நாள். ஆனால் இந்த இருதயத்துக்குள்ள அதை விடுதலை பண்ணணும். எதை விடுதலை பண்றது? யாரை குறித்தோ உள்ளத்துக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, அதை இப்போ உள்ளத்தை விட்டு எடுத்து போட ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஏசப்பா உள்ளத்தை எடுத்து போட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தாலும் உங்களுக்கு வெறுப்பு வராது, அவங்கள பார்த்தாலும் கசப்பு வராது, நீங்க சமாதானத்தோடு இருப்பீங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அப்போ அதை விடுதலை பண்ணணும். நீங்கள் தான் விடுதலை ஆக்கணும். ஊழியக்காரன் வந்து எடுத்து போட முடியாது, தலையில் கை தான் வைக்க முடியும், உள்ளத்தில் இருக்க யாராலும் எடுக்க முடியாது. ஆவியானவர் மட்டும்தான் எடுக்க முடியும். ஆவியான உள்ளத்திலிருந்து எடுத்து போட்டுட்டாருன்னா அப்போ அது உள்ளே வரவே வராது. அது உள்ளே இருந்தால் நல்லா கவனிக்கணும். நிறைய பேருக்கு வியாதிக்கு காரணமே என்ன தெரியுமா? உள்ளே இருக்கிறது தான். யாரை குறித்தோ ஒரு வெறுப்பு வச்சுருக்கீங்களே, யாரை குறித்தோ ஒரு கசப்பு வச்சுருக்கீங்களே, இன்னும் மன்னிக்காம, இன்னும் மறக்காம உள்ள சேர்த்து வச்சிருக்கீங்களே, அது உங்களை பாதிக்கும். நல்லா கவனிக்கணும். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அந்த செக்கப்பு இந்த செக்கப்பு நிறைய செக்கப் பண்ணுவாங்க. கடைசியில் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு, உங்ககிட்ட தான் ஏதோ ஒரு காரியம் இருக்குது, எதுவுமே இல்லை, வியாதிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஏதோ ஒரு கவலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது கவலை இல்லை. எது தெரியுமா? யாரை குறித்து ஒரு காரியம் உள்ளத்தில் இருக்கு, அதை நீ விடுதலை பண்ணணும். எப்படி விடுவிக்கிறது? ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா என் உள்ளத்திலிருந்து அவங்கள குறித்த கசப்பை, அவங்கள குறித்த வெறுப்பை, அவங்கள திட்டம்பா, அதை எடுத்து போட்டுருங்கப்பா, உள்ளத்தில் இருக்கக்கூடாதுப்பா, நீங்கள் எடுத்துருங்கன்னு சொல்லி அதை பிடுங்கி போட சொல்லி பாருங்க. அப்போ விடுதலை ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் சரீரம் புஷ்டியாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொளுத்த கன்ற போல இருப்பீங்க. அல்லேலூயா. அங்கே எந்த வியாதிக்கு அங்கே இடமே கிடையாது. நல்லா கவனிக்கணும். எந்த வியாதிக்கு இடம் கிடையாது. வியாதிக்கு இடமே நம்ம தான் கொடுக்குறோம். என் அன்பு தேவப்பிள்ளையே, திருச்சபைக்கு வர்ற நிறைய பேரை பாருங்க, நடக்க முடியல, முழங்கால் போட முடியல, உட்கார முடியல, மூச்சு வாங்குது, அது வாங்குது, இது வாங்குது. எத்தனை வயசுல? 60 வயசு கூட ஆகலை. ஆமா தானா? ஒரு அம்மா இருந்தாங்க, நீங்கள் வேதத்தில் படிச்சீங்கன்னா லூக்கா 2:36, 86 வயசு உள்ள ஒரு அம்மா இரவும் பகல் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். காலேப்புன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் சொல்கிறான், மோசே அழைக்கும் போது 40 வயசுயா, இன்னைக்கு வயசு எனக்கு 85 வயசு. 40 வயசுல இருந்த பலன் 85 வயசுல நான் பலமா இருக்கிறேன்னா. இப்போ அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். நம்ம சொல்லியே பழகிட்டோமே, எங்களுக்கு சுகமே இல்லை ஆண்டவரே, என்ன இல்லை? ஆமாம், வார வாரம் சொல்லியே பழகிட்டோம்ல, சுகமே இல்லை ஆண்டவரே. சுகம் எப்படி வரும்? அது சொன்ன உடனே சுகம் வந்துடுமா? உன் உள்ளம் திறக்கணும், இருதயம் திறக்கணும். திறந்து பாரு உள்ள. யோவேல் எழுதும்போது சொல்ல, இருதயத்தை கிழித்து நீ கர்த்தரிடத்தில் திரும்பு. அல்லேலூயா சொல்லுங்க. சரீரத்தை கிழித்தல்ல, இருதயத்தை கிழிக்க சொல்றாரு. கிழித்து பாரு உன் உள்ளத்தை. உள்ள இருக்கு, ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கு. யாரை குறித்து? உங்க அக்கா மேல, தங்கச்சி மேல, ஒருவேளை உங்க அண்ணன் மேல, சகோதரர் மேல, சபையார் மேல, சபைக்குள்ள யார் மேலேயோ, ஊழியக்காரர் யார் மேலேயோ, கணவன் மேல, மனைவி மேல, பிள்ளைங்க மேல, எங்கேயோ ஓரமா இருக்குத. நீ முழங்கால் போடும் பொழுது, ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நல்லா கவனிக்கணும். நிறைய பேருக்கு ஜெபமே ஓட மாட்டேங்குது. முழங்கால போட்டு 5 நிமிஷத்தில் தூங்கிடுதாங்க, 10 நிமிஷத்தில் தூங்கிடுதாங்க, 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியல. இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் ஜெபிக்க கூட்டிட்டு போனா, ஏசுனார் அங்கே உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 3 பேர் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தான்? துக்கத்தோட தூங்கினானா. நீ வீட்டில் படிச்சு பாருங்க, துக்கத்தோட தூங்கினாங்களாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு துக்கம் அடைக்குது. சர்ச்சுக்குள்ள வந்தாலே பாருங்க, பின்னாடி உட்காந்து அப்படியே ஒரு தூக்கம் தூங்கி எஞ்சிச்சு போனாதான் அவங்களுக்கு திருப்தி. வசனமே உள்ள போகாது. ஏன்? தூங்கக்கு தானே சர்ச்சைக்கே வராங்க. தாலாட்டுற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அப்படி தானே? கவனிங்க, நண்பு தேவனுடைய பிள்ளையை, விடுதலை பண்ணுங்கள்.
இந்த விடுதலை பண்ணுறது ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் தந்திருக்காரு, உங்கள் கையில் தந்திருக்காரு. நீங்கள் விடுதலை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்பொழுதும் வாசல் திறக்கப்பட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் வாசலை திறப்பா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, விடுதலை பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களை நம்பி தந்திருக்கு, உங்கள் கையில் தந்திருக்காரு. இதை ஊழியக்காரன் சொல்லி ஜோமனி எடுக்க முடியாது. தகடு எடுக்க ஊழியக்காரன் இருக்காங்கல்ல, தகடு எடுக்க ஊழியக்காரன். பைபிள் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு அதுக்கு ஒரு கூட்டம் அலையுது, தகடு எடுக்கிறேன், மாந்திரியத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் எடுக்க முடியாத ஒரு காரியம். இதெல்லாம் அவருடைய ரத்தத்தில் கழுவப்படணும். அதுக்கு தான் ரத்தம் சிந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவருடைய விழாவில் பாருங்க, ஈட்டி வச்சு குத்துறான், ரத்தமும் ஜலமும் பீரிட்டு வருகிறது. அந்த ரத்தம் நம்ம இருதயத்தை கழுவிட்டா எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ஒரு அழியில சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்புறம் அவங்கள பார்த்தாலும் சர்ச்சுக்கு போகும்போது வரும்போது, அண்ணன் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருப்பீங்க. அவன் பார்ப்பான், ஐயோ இவங்களை என்னெல்லாமோ பண்ணோமே அப்படின்னு அவனுக்குள்ளே பயம் திக்குன்னு அடிக்கும், கடைசியில் பொட்டுன்னு போயிடுவான். புரியல? எதுக்கு ஹார்ட் டக்குன்னு நிற்கிது? காரணம் என்ன? பார்க்கும்போது அப்படி பயம், டென்ஷன் ஆயிருது. அப்படி தானே? அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதபடி விடுதலை பண்ணுங்க. நீங்கள் பண்ணுங்க. இன்னைக்கு போய் வீட்டில் போய் உட்காந்து முதல்ல மன்னிக்க சொல்கிறா, ரெண்டாவது விடுதலை பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் உள்ளத்திலேருந்து அதை எடுத்து போடுங்கப்பா. ஏதோ ஒரு காரியம் உள்ளத்தில் அப்படியே, சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் ஏதோ ஒரு மலையை நான் சுமக்குது போல இருக்குதே. இருக்குல்ல, நிறைய பேருக்கு இருக்கா? மலை சுமக்கிருக்கீங்களோ? ஏங்க நீங்கள் மலையெல்லாம் சுமக்கலை, உங்களுக்குள்ளே ஒன்றை சுமந்துட்டு வந்திருக்கிறீங்க. இங்கே உள்ளத்தில் சுமந்துட்டுங்க வந்திருக்கிறீங்க. அப்படித்தானா? இருதயத்தை கிழிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆவியான காட்டுவார். அதெல்லாம் நீங்கள் இப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஏசப்பாட ரத்தத்தில் கழுவப்பட ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி விடுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்புறம் வாசல் தானாக திறக்கும். பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறான். வெளியில் 2 பேர் இருக்கான், அந்த கேட்டுக்கு முன்னாடி 2 பேர் இருக்கான் காவலுக்கு. கேட்டுக்கு உள்ள பேதுரு தூங்கிக்கிட்டு இருக்கிற இடத்துல 2 பேர் இருக்கான். நல்லா கவனிக்கணும். அங்கே 2 இங்கே 2 4 இருக்குது. செயலுக்கு உள்ளே உட்காந்துருக்கான் 2 பேர். பேதுரை பார்த்துக்கிட்டு அவன் தூங்காமல் இருக்கான், பேதுரு தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு உள்ள தூதன் வந்தா, இப்போ அந்த 2 பேருக்கு கண் மயக்கம் வந்துருச்சு. பேதுரு உள்ள இருந்து சிறைச்சாலை கதவு திறக்குது. பேதுரு வெளியே வராரு, தூக்கத்திலே வெளியே வராரு. வெளியே வந்தா கேட்டு, அந்த பட்டண கேட்டே திறக்குது. திறந்து கொண்டாந்து நடு ரோட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாரு தூதன். அப்புறம் கண்ணு முடிச்சு பார்க்காரு, ஆஹா செயலை விட்டு கொண்டு வந்துட்டாரு நம்மளை வெளியில. ஒரு அல்லையில சொல்லுங்களேன், எப்படி கொண்டு வந்தாரு பார்த்தீங்களா? யோசிச்சு பார்த்தீங்களா? தூதர் எப்படி அளவா விடுதலை கொண்டு வந்தாரு. இதாங்க கர்த்தர் கொடுக்குற விடுதலை. நம்ம உள்ளத்தில் விடுவிக்கும் பொழுது கேட்டு தானா திறக்கும். அல்லையிலே சொல்லுங்க. அது எவ்வளோ பெரிய பூட்டு போட்டாலும், திண்டுக்கல் பூட்டு போட்டாலும் திறக்க என் ஆண்டவரால் முடியும். அல்லையிலுயா. அப்போ 2வது காரியம் விடுதலை பண்ணுங்கள். 3வதாக லூக்கான சுவிசேஷம், வேகமாக நாம் தியானித்து முடிக்கலாம். லூக்கான சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39, 40 2 வசனத்தை நான் படிக்க கேட்போம். லூக்கான சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39, 40. கர்த்தர் அவனை நோக்கி, போஜனபான பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடனே. ஆண்டவர் பாருங்க எப்படி பேர் கொடுக்காருன்னு. உள்ளத்துள்ள கொள்ளையில பல காரியத்தை சேர்த்து வைக்கிறவனுக்கு பேரு மதிகேடனே. வெளிப்புறத்தை நல்லா கவனிக்கணும். ஒரு பாத்திரத்துக்கு வெளிப்புறம் இருக்கு, உள்புறம் இருக்கு. ஆமா தானே? என்ன பாருங்க, நமக்கு வெளிப்புறம் இருக்கு, உள்புறம் இருக்கா? இல்லையா? இல்லையோ. உள்ள ஒன்று இருக்கு தெரியுமா? உள்ள ஒரு மனுஷன் இருக்கா தெரியுமா? நிறைய பேர் மறந்துட்டாங்க அந்த ஆத்மாவை. வெளியே டெக்கரேஷன்லாம் நல்லா தான் இருக்கு, கோட்டு சூட்டு பட்டு சேலை எல்லாம் சொக்காலாம் நல்லா தான் இருக்கு. உள்ள ஒன்று இருக்கு, ஒரு மனுஷன். அந்த மனுஷனை மறந்துட்டாங்க. அப்படித்தானா? படிக்கலாம். உள்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ. போதும் போதும் கவனிங்க. ஒரு பாத்திரத்துக்கு எப்படி வெளிப்புறமும் உள்புறமும் இருக்கிறதோ, அதே போல நம்முடைய சரீரமாகிய பாத்திரம் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கும் உள்புறம் இருக்கு, வெளிப்புறம் இருக்கு. இந்த பாத்திரத்தை நீங்க எந்த அளவுக்கு உள்புறத்தை சுத்தம் பண்றீங்களோ, அதே போல வெளிப்புறத்தையும் ஒரு பாத்திரத்தை சுத்தம் பண்ணுவோம். அது என்ன பாத்திரம் சொல்லுங்க? வரதட்சணையில் தங்க பாத்திரமும் வருது. இப்போ நம்ம ஆட்கள் வரதட்சணை வாங்குறதுல கில்லாடிப்பா. கிறிஸ்தவன் இருக்கானே, லட்சம் வாங்குறதுலையும் கோடி வாங்குறதுலையும் கழுத்தில் அள்ளி போட்டதுலையும் இன்னைக்கு விலை பேசக்கூடியவனா போயிட்டான் கிறிஸ்தவன். அதை வாங்கிட்டு துணிகரமாக கொண்டாந்து 10ல் 1 கொடுக்குறான் சபைக்கு. அப்படி கூட்டம் இருக்குது. வரதட்சணை, வரதட்சணை குறித்து வெறுக்கிறார் ஆண்டவர். அதுவும் சில வாசலை அடைக்கும். நல்லா கவனிங்க.
ஒரு பாத்திரத்துக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெளிப்புறமும் உள்புறமும் இருக்குது. அது வீட்டில் எத்தனை பாத்திரம் இருந்தாலும் அந்த காலத்து ஆட்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா வெங்கல பாத்திரம் கிடக்கும். எங்கள் அம்மா இந்த பாத்திரத்தெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா தேய்ச்சி தூக்கி கவுரி வச்சுருவாங்க, தேய்ச்சி வச்சுருவாங்க, கழுவி வச்சுருவாங்க. எதுக்குன்னு தெரியாது. இன்றைக்கி இருக்க பிள்ளைங்களுக்கு அந்த பாத்திரத்தை கண்டாலே அலர்ஜி, அப்படி தானே? ஏன்னா விளக்க முடியாது, அதை சுத்தம் பண்ண முடியாது, அப்படி தானே? அப்போ வீட்டில் ஒரு தங்க பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் அந்த பாத்திரத்தை நல்லா சுத்தம் பண்ணி வைக்கிறோம். அது பால் வாங்குகிற பாத்திரம்னா அந்த பாத்திரத்தை எப்படி வைப்பீங்க சொல்லுங்கள்? தங்க பாத்திரமே இருந்தாலும் அதை கழுவணும்ல? ஏன் தங்க பாத்திரம் தானே, அப்படி போய் பாலை வாங்கிட வேண்டியது தானே? சொல்லுங்கள். பால் என்ன செஞ்சிடும்? இதுக்கு ஞானம் இருக்குது. பால் கெட்டு போயிடுமா? அது ரொம்ப ஞானம். உபாகத்தில் சொல்லும்போது சொல்லார், நீ கவனமாக இருக்கும்படி அப்படின்றாரு. பைபிளை குறித்து வசனத்தை குறித்து நீ கவனமாக இருக்கணுன்றாரு. நமக்கு அந்த கவனமெல்லாம் போச்சு. கவனிங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளை. அதான் ஊழியக்காரர் அடிக்கடி சொல்கிறோம், கவனிங்க கவனிங்க கவனிங்க. இந்த டீச்சர் மாதிரி ஆகிட்டோம் நாங்கள்லாம், அப்படி தான். போதிக்கும் பொழுது கவனிங்க, அப்போ தான் குனிவான், பைபிளை படிப்பான், அப்போ தான் வேற எங்கேயா பார்ப்பான். கவனிங்க. இந்த கவனத்தை சாத்தா சிதறடிப்பான். ஏன்? வெளிப்புறத்தில் எப்படி சுத்தமாக இருக்கோ அதே போல் உள்புறமும் எப்படி இருக்கணும்? பாத்திரம் சுத்தமாக இருக்கணும். ஒரு அல்லிலே சொல்லுங்க. அப்போ மூன்றாவது காரியம், உன் பாத்திரம் பரிசுத்தமாக இருந்தால் உன் வாசலை என் ஆண்டவர் திறப்பார். அல்லிலே சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்போ முதல்ல என்ன காமிச்ச? முதல்ல மன்னிக்கணும், அப்படிதானே? ரெண்டாவது விடுதலை பண்ணணும். உன் வாசல் திறக்கப்பட. நல்லா கவனிங்க, உங்கள் வாசலை நீங்கள் தான் திறக்கணும். ஆண்டவர் மோசேட்ட சொல்கிறார், மோசே ஏன்பா என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிற? ஆண்டவரே, முன்னாடி சிவந்த சமுத்திரம் ஆண்டவரே, பின்னாடி பாருங்க பார்வோனுடைய சேனைகளை துரத்திட்டு வருது. மீண்டும் பிடிச்சிட்டு போனோம்னா ஏற்கனவே உயிரை கசப்பாக்க கூடிய அடித்து எங்களை துன்பப்படுத்திட்டான், இன்னும் கொண்டு போனால் புழிஞ்சு எடுத்துருவான் அப்படின்னு மோசே ஆண்டவர் பார்க்குறாரு. மோசே சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே உன் கையில் என்ன வச்சுருக்க சொல்லுங்க? கோல். உங்கள் கையில் என்ன இருக்குது? இருக்கா பைபிளை கொஞ்சமாவது படிங்க வீட்டில் போய். இந்த புது வருஷத்துலையாவது தீர்மானத்தோடு போங்க, அப்படி தானே? சரி கவனிங்க. கோலை நீட்டுன்னாரு. கோலை நீட்டினோடனே சிவந்த சமுத்திரம் என்ன செஞ்சிருச்சு? ரெண்டாக பிளந்துருச்சு. இப்போ ஒரு அலியில் போட்டுங்களும் பார்க்கலாம். உங்ககிட்ட தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன் பாத்திரம் சுத்தமாக இருக்கணும். ஆமென். இந்த பாத்திரம் பாருங்க, நேபுகாத்நேச்சாருடைய வம்சாவளியிலே ஒருத்தன் பிறக்கிறான். அப்படியே பேரன். அவன் ஒரு விருந்து வைக்கிறான். 1000 பேருக்கு விருந்து வச்சானா. அரமனை சாப்பாடு எப்படி இருக்கும் பாருங்க. அரமனையில் விருந்து, பயங்கரமான கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவன் புசிச்சு குடிச்சு இருக்கும் பொழுது தேவாலயத்தின் பாத்திரத்தை கொண்டு வர சொல்றான். எங்க? எருசலேம் ஆலயத்துடைய பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி அவனும் அவன் மனைவியும் அவன் வைப்பாட்டிகளும் அந்த பாத்திரத்தில் ஊற்றி அவர்கள் குடித்தார்களாம். நல்லா கவனிக்கணும். இப்போ பண்டிகை கொண்டாடுனாங்களே, பண்டிகைக்கு முதல்ல பிரதானமாக என்னது தெரியுமா? புசிப்பும். சொல்லுங்க, பேசுங்க. புசிப்போம். ஆமாம், ஒயின் தானே பிரதர் குடித்தோம், கொஞ்சம் ஒயின் தானே குடித்தோம். இந்த ஒயினும் குடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறார். போத குடி ஒரே குடி. கிறிஸ்தவனை பாரு, நிறைய பேர் குடிச்சே வம்பா போய்கிட்டு இருக்கான், அழிஞ்சு போய்கிட்டு இருக்கான். நல்லா கவனி. புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல. அப்போ உன்னுடைய பாத்திரம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அந்த பாத்திரம் பரிசுத்தமாக இருக்கணும்? ஆண்டவர் உனக்குள்ளே வாசம் பண்ணணும், உன்னோடு கூட தங்கணும். அப்போ அவர் தங்குனா உங்களுக்கு முன்னாடி யாராவது கேட்டு அடைக்க முடியுமா? வாசல் அடைக்க முடியுமா? உன் வியாபாரத்தை அடைக்க முடியுமா? உன் பிள்ளையுடைய காரியத்தை அடைக்க முடியுமா? ஒருத்தரும் அடைக்க முடியாது. ஏன்? ஆண்டவர் சொல்றார், ஒன்றை தொட்டா என் கண்ணின் மணியை தொடுகிறா, ஒரே அடி கொடுத்துருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது முன்னாடி கோலியாத்து கரிச்சித்து நிற்கான், பயங்கர தோற்றம். சவுலே பயந்து போய் ஒளிஞ்சு உட்காந்துருக்கான். நிறைய பேருக்கு பிசாசுனாலே பயந்தான், அப்படி தானே? பிசாசுக்கு மூளை இருக்கா? ஏங்க இருக்கா இல்லையா? ஒன்று இருக்குல்ல, இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை. எப்படி இல்லை? என்னடா இவர் இப்படி கேட்டால் அப்படி கேட்காரு? பிசாசுக்கு மூளை இல்லை. ஏன் இல்லை? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒருத்தர் இருக்கான், ஒருத்தர் இல்லை. நம்ம A to Z தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா கண்ணா மூளை இல்லை. நான் சொல்லுவேன், ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் இயேசு சாத்தான சிலுவையில் அவன் தலையை நசுக்கி அதிகாரத்தை எடுத்துட்டாரு. கரங்களை தட்டுங்களேன். இப்போ அவனுக்கு அதிகாரம் இருக்கா? பல்ல பிடிங்காச்சு, விஷப்பல்ல பாம்புக்கு. ஆனால் அதை ஆட்டிக்கிட்டு தான் கிடக்கும். அதை பார்த்து பயப்படுதான் நிறைய பேர். அதான் வேதம் சொல்லுது, உங்களை எவனை விழுங்கலாம் என்று அவன் சுற்றி வகை தேடிக்கிட்டு இருக்கிறானா. அவன் பிசாசு பார்த்து கட்சிக்கிற சிங்கம் போல்
சிங்கம் இல்லை. மூஞ்ச திறந்து பார்த்தா அது அசிங்கம். அல்லையிலே சொல்லுங்க. அது மூஞ்ச அசிங்கமாக இருக்குது, அப்படி இருக்குது. அது சிங்கமா? சிங்கம் யாரு? யூத ராஜ சிங்கம். அது உனக்குள்ள வரணும், உன் கூட வந்து தங்கணும். இப்போ அல்லையிலே சொல்லுங்க. அப்போ அந்த பாத்திரம் பரிசுத்தமாக இருக்கணும். எப்போ? என்னைக்கோ ஒரு நாள் பரிசுத்தம் ஆயிட்டேன், பிரதர் நான் சர்ச்சுக்கு போகிறேன், கம்யூனியன் எடுக்கிறேன். நிறைய பேருக்கு வைராக்கியம் என்ன தெரியுமா? மாசத்துல ஒரு நாள் நான் திருவிருந்து எடுத்துட்டேன், நான் இப்போ யாரு சொல்லுங்க? யாரு? பரிசுத்தம். ஆமாம். நேற்று காலையில் ஒரு சர்ச்சு வாசலில் அப்போ தான் வந்து நின்னேன். உள்ளேருந்து 2-3 பேர் வெளியே ஓடியாந்தான். திடீர்னு பார்த்தா ஒரு இருட்டுக்குள்ளே போய் நின்று புகை விட்டுக்கிட்டு இருக்கான். கப்பு கப்பு கப்புன்னு இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கான். எங்கேருந்து? சர்ச்சுக்குள்ளேருந்து வெளியே வந்து புகை விட்டுக்கிட்டு இருக்கான். இவன் சர்ச்சுக்குள்ளே உள்ள போய் எதுக்கு? வேஸ்ட்டு, தேவையில்லை. புகை விடுத கேஸ்லாம் சர்ச்சுக்கு வர வேண்டாம், கப்பில் தண்ணி விட்டு அடிக்க கூட்டம்லாம் வர வேண்டாம். அப்போ இங்கே என்ன நடந்தது? அவனும் மனைவியும் மைப்பாட்டிலாம் பாத்திரத்தில் ஊற்றி குடித்தாங்க. பார்த்தீங்களா? திடீர்னு ஒரு கை வந்துச்சு. அந்த கையை பார்த்தோன்னே ராஜா பதறிட்டான். அங்கே எழுதப்பட்டது, கவனிக்கணும், அதனுடைய அர்த்தம் யாருக்குமே தெரியல. மந்திரவாதிக்கு தெரியல, கல்தேருக்கு தெரியல, யாருக்கும் சோசியக்காரனுக்கு தெரியல. அதை தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்கான். யாரு? தானியேலு. ஒரு அல்லையில சொல்லுவோமா? இந்த அருமையான ராஜாவுனுடைய அவங்களுடைய ஒரு நேபுகாத்நேச்சாருடைய மனைவி சொல்றா, உங்களுடைய ராஜ்யத்தில் ஒருத்தன் இருக்கான், அவன் இதுக்கு அர்த்தம் சொல்லுவான். நல்ல கவனி. அன்று இரவு அந்த ராஜா கொலை செய்யப்பட்டான். இருக்கீங்களாங்க? ஏங்க ராஜாவை யாரா கொலை செய்ய முடியுமா? சொல்லுங்க, ராஜாவை கொலை செய்ய முடியுமா? இன்னைக்கு சாதாரண ஒரு எம்எல்ஏக்கே துப்பாக்கி ஏந்தின போலீஸு இருக்குல்ல? அதுவும் தேசத்தை ஆள்றவங்களுக்கு 3 அடுக்கு 4 அடுக்குன்னு சொல்லி பாதுகாப்பு இருக்குது. இந்த ராஜா, பைபிள் உள்ள ராஜாவுக்கு எத்தனை பாதுகாப்பு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அன்று இரவு அவன் கொலை செய்யப்பட்டானா. அந்த ஆத்மா செத்து போச்சு. எதுக்கு செத்து போச்சு தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தின் பாத்திரத்தை தீட்டுப்படுத்தினபடினால் அன்று இரவு அது செத்து போனது. அல்லையில சொல்லுங்க. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பைபிள் சொல்லுது. பாவத்தை செஞ்சுட்டு நீ சர்ச்சுக்கு வர்றது முக்கியம் அல்ல, பாவத்தை செஞ்சுட்டு காணிக்க கொடுப்பது முக்கியம் அல்ல, பாவத்தை செஞ்சுட்டு கட்டடத்தை கட்டி கொடுப்பது முக்கியம் அல்ல, பாவத்தை செஞ்சுட்டு சர்ச்சுக்கு வாங்கி போடுவது முக்கியம் அல்ல. உன் பாவம் உன்னை பின்தொடரும். நல்லா கவனிங்க. பாவத்துக்கு தான் மன்னிப்பு கொடுத்தார் இயேசுநாதர். திமிர்வாதக்காரனை பார்த்து உன் வியாதி சுகமாச்சு போன்னு சொல்லலை. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழும்பு படுக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு போ. பாவம் மன்னிக்கப்படணும். பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒரு அதிகாரம் என் ஆண்டவர் இயேசுக்கு மட்டும்தான் உண்டு. கரங்களை தட்டி சத்தமாக ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். பாவம் மன்னிக்கிறேன்னா எங்கேயும் போய் அவசியம் இல்லை. எங்கள் அப்பா ஒரு அருமையான இங்கே ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் வேலை செஞ்சாங்க. நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலம். அப்போ எங்களுக்கெல்லாம் ரட்சிப்புலாம் தெரியாது. எங்கள் அம்மா ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவங்க, எங்கள் அப்பா கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர். திருமணமாகி 14 வருஷம் கழித்து நான் பிறந்தேன். ஆனால் இயேசுனாருக்கு எனக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. லீவு நாட்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா புண்ணிய ஸ்தலத்துலாம் கூப்பிட்டு போவாங்க, வேளாங்கண்ணிக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க, மொட்டை போடுவோம், எல்லாம் பண்ணோம். கவனிங்கம்மா, அது அல்ல. அதோடைய பின் விளைவுகள் என்னன்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. நிறைய கிறிஸ்தவனே வேளாங்கண்ணிக்கு போய் மொட்டை போட போகிறான். வேளாங்கண்ணிக்கு போகிறேன், அங்கே போகிறேன், வருஷத்தில் ஒரு நாள் அங்கே போகிறேன். புண்ணிய ஸ்தலத்துக்கு போகணும்னு சொல்லலம்மா. நீ புண்ணிய ஸ்தலத்துக்கு போவதனால் நீ பரிசுத்தவானாய் மாறுவதல்ல. நீ மாசத்துல ஒரு நாள் திருவிருந்து எடுத்து விட்டா நீ பரிசுத்தவானாய் மாறுவதல்ல. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உன்னை கழுவினால் நீ பரிசுத்தவானாய் மாறுவாய். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். டெய்லி அனுதினமும் ரத்தத்தில் கழுவணும். ரத்தம் கழுவணும் உள்ளத்தை. அப்போ அந்த பாத்திரம் பரிசுத்தமாக இருக்கும். அல்லையிலே சொல்லுங்க. அந்த பரிசுத்தமான பாத்திரத்தை பார்த்து உன் வாசலை ஒருத்தரும் பூட்ட முடியாது. ஏன்? கர்த்தர் அவனை அடிப்பார். அல்லேலூயா. கோலியாத்தை கவனிங்க. தாவீது வந்து நிற்கிறான். கோலியாத்து சொன்னா, நான் நாயாட அடிக்க வந்தேன்னா, தாவீது ஒரே ஒரு கல் எடுத்து கவனை வச்சு சுற்றி அடிச்சான்ல. இப்போ கோலியாத்து எப்படி விழுந்தான்? முடிங்க பிரதர், நேரம் ஆயிடுச்சு, நாங்கள் வீட்டிலே கொண்டா தூங்கணும். எப்படி விழுந்தான் சொல்லுங்க? ஒருத்தன் நெத்தியில் அடிச்சிங்கன்னா அவன் எப்படி விழுவான்? என்னை இப்போ நெத்தியில் அடிச்சுன்னா எப்படி விழுவேன்? இப்படித்தானே விழணும். அவன் எப்படி விழுந்தான்? அவன் காலில் விழுந்தான். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கோலியாத்துடைய அந்த எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவன் தலையில் அந்த கல், கவனிக்கணும், கல் அடித்தான் பார்த்தீங்களா, அதை அப்படி பதிஞ்சு அந்த கல் இருக்கிறத அந்த எலும்பு கூட எடுத்து போட்டிருந்தாங்க சமீப காலத்துக்கு முன்னாடி. நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்? இவன் கல்லை வச்சு அடிச்சான ஒழிஞ்சு அவனை பின்னாடி கொடுத்தது யாரு?
சொல்லுங்க. ஆமாம், கர்த்தர் ஒரு குடுப்பு கொடுத்தார். தாவீது காலில் இப்போ கோலியாத்து கிடக்குறான். தலையை வெட்டிட்டு இப்போ அந்த பொடி பையன் கையோட தலையோட போனான்னா சவுலே அப்படி எஞ்சிச்சு நின்று பயந்து நின்று பார்க்குறான். அல்லையிலே சொல்லுங்க. பதறிட்டான் சவுலே, யுத்த வீரன். அட பொடியன் தலையோட வந்து நிற்கான்டா இவனுக்காடா. அப்பதான் மக்கள்லாம் சொன்னாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அல்லையிலே சொல்லுங்க. தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். ஏன் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தாவீது ஒரே ஒரு காரியத்தில் மட்டும்தான் என் ஆண்டுக்கு பிரியமில்லாமல் நடந்தான். பத்சேபாவுடைய காரியத்தில் அவன் நடந்தபடினாலே அவனுக்கு தண்டனை என்ன கிடைச்சது தெரியுமா? நல்லா கவனிக்கணும். அவன் சொன்னான், நாத்தான்வேல் சொல்லும் பொழுது 4 அவன் திரும்ப கொடுக்கணும்னா. கவனிக்க, யார் செஞ்ச பாவம்? தாவீதே செஞ்சிருக்கிற அந்த பாவத்தை பட்சபாலுடைய காரியத்தில். இப்போ நாத்தான்வேலை கொண்டு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தாரு. மனம் திரும்பின உடனே இந்த தாவீது அதுக்கு முன்னாடி என்ன சொன்னான் தெரியுமா? இந்த தண்டனைக்கு 4 திரும்ப கொடுக்கணும்னு சொன்னான். பார்த்தீங்களா? தாவீது வீட்டில் அவன் பிள்ளைங்க 4 பேர் செத்து போனாங்க. நீங்கள் பைபிளை படித்து பாருங்க. வீட்டில் 4 பேர். இவன் வாயில் வந்த வார்த்தை. 4 பிள்ளைங்க செத்து போனான் தாவீது வீட்டில். பின்னாடி வரும்பொழுது அப்போஸ்தலர் இயேசு சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என் இருதயத்துக்கு அவன் ஏற்றவனாய் நான் கண்டேன். ஏன்? இப்போ அவன் இருதயம் சுத்தமா இருக்கிறது. சுத்த இருதயத்தை எனக்கு தாரோ, நிலைவரமான ஆவியனை சிருஷ்டியும் என்று சொன்னானே தாவீது. தேவப்பிள்ளையே, திருவிருந்து எடுக்க வர்றதுக்கு முன்னாடி அன்று முதல் நாள் இரவுல நீ ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து கிடக்கணும். ஆண்டவரே, உங்க ரத்தத்தை சரீரத்தை நான் பானம் பண்ண போறேன். ஆண்டு இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அல்லையிலே சொல்லுங்களேன். இது வாங்கலைன்னா கல்யாணம் நடக்காது. சில சபையில் இது வாங்கலைன்னா ஓட்டு போட முடியாது. இருக்கீங்களா? சில சபையில் திருவிருந்து வாங்கலைன்னா ஓட்டு போட முடியாது. சில சபையில் திருவிருந்து எடுக்கலைன்னா கல்யாணம் பண்ண முடியாது. இதுக்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் ஒடியாந்துருவான். வாயில் கப்பு வாயில் வைக்க, அந்த கப்பில் வச்சு வச்சு நிறைய பேர் வம்பா போய்கிட்டு இருக்கான். ஆண்டவர் பார்த்தார் லாக்டவுனில், இந்த கப்பை தீட்டுப்படுத்திட்டான். தேவாலயத்தின் கப்பு தீட்டாயிருச்சு. இவனை பூரா என்ன செய்ய, தனித்தனி கப்பாக போடுறான்னு சொல்லி தனித்தனி கப்பாக போட்டு விட்டுட்டாரு. இங்கே இருக்கீங்களா? இங்கே இருக்கீங்களா? அவன் வாய் வச்சிருக்கான் பிரதர், அவன் வச்ச வாயில் நான் போய் வைக்கவா? ஒரு சபையில் நடந்தது. திருவிருந்து கொடுக்க முதல் ஆளாக சில ஆள் ஓடுவான். ஏன் தெரியுமா? பின்னாடி வேற ஆள் வருதான். பின்னாடி வேற ஆள். எந்த ஆள் வருதோ ஆண்டருக்கு தான் தெரியும். உள்ளே வந்திருக்கவன் கிறிஸ்தவன், ஒரே ஜாதி. ஆனால் உள்ளே வர்றது சாதியை பார்க்கு. அவன் அந்த சாதி, இவன் இந்த சாதி. நான் முதல்ல போய் வாயை வச்சு உறிஞ்சு குடிச்சிட்டு வந்துருந்தேன். கேவலமா இல்லை, வெக்கமா இல்லை? சபைக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு நீ ரட்சிக்கப்பட்டிருக்க கிறிஸ்தவன், சாதிக்கு சபை, சாதிக்கு ஒரு இது வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே தான் கிறிஸ்தவன் போகிறான். அன்னைக்கு அந்த ரத்தத்தை போய் வாங்க போக முன்னாடி ஆண்டு சொன்ன, என்ன நினச்சிக்கப்பா, என்ன நினச்சிக்கோ, உனக்காக நான் பாவத்தை சுமந்தன, உனக்காக ரத்தம் சிந்தினன. ஏசுனார் எந்த ஜாதியில் பிறந்தாரோ தெரியல, ஆண்டருக்கு தான் தெரியும். சரி, முடிக்க போகிறேன், கவனிங்க. 3வது பரிசுத்தம். அப்போ தான் வாசல் திறக்கும். முதல்ல சொன்ன மன்னிக்கணும். 2வது விடுதலை பண்ணுங்க. இன்னைக்கு போய் வீட்டில் உட்காந்து எப்படியாவது எத்தனை பேர் இருந்தாலும் விடுதலை பண்ணிடுங்க. 1 மணி நேரம் உட்காந்து சாப்பிடலான்னு பரவாயில்ல, ஏசப்பா நான் விடுதலை பண்ணி பாருங்க. நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஏதோ ஒரு வாசலை கத்த திறக்க போறாரு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா வாசலை திறக்க போற. 3வது, உன் பாத்திரம் பரிசுத்தமாக இருக்கணும். உள்புறத்தையும் உண்டாக்கியிருக்காரு, வெளிப்புறத்தை மட்டும் இல்லை. இன்னைக்கு வெளிப்புறம் நல்லா இருக்கு. சில ஊழியக்காரனை பார்த்தா கரையாமண்ட மாதிரி அப்படியே பட்டை அப்படி போட்டிருக்கான். சட்டையெல்லாம் திறந்து போட்டுட்டு அப்படி இந்த மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி போய் பியூட்டி பார்லரில் போய் 2 மணி நேரம் உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு தான் வந்து உட்காருதான் சில ஊழியக்காரன். அந்த டான்ஸ் ஆடணும்ல, அந்த டான்ஸ் ஆடும் போது அப்படியே கூட எல்லோரும் ஆடுவாங்கல்ல, அதனால் அவங்களும் அப்படியே வந்து மேக்கப் போட்டுட்டு தான் வந்து நிற்பாங்க. கவனிக்கணும். அவனை ஃபாலோ பண்ணுறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு பிரதர் சொன்னேன், பிரதர் அவருக்கு யூடியூப்பில் ஏப்பா கொஞ்சம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஏடா எவனாவது ஒருத்தர் அதில் பரலோகத்துக்கு வருவானா? இங்கே இருக்கீங்களா? எவனா ஒருத்தன் வருவானா? கேடுகட்ட காரியம். இந்த லாக்டவுன் என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து ஆன்லைன் சர்ச்சஸ் நிறைய பெரியாச்சு. கவனிங்கம்மா, சர்ச்சுக்கு வர வேண்டாம், வீட்டில் உட்காந்து படுத்துக்கிட்டு காலுக்கு மேலே கால் போட்டு என்ன செய்யலாம்? ஆன்லைன் சர்ச்சில் ஆராதிக்கலாம், கம்யூனியன் வாங்கலாம். இப்போ கம்யூனியனை கொடுக்காங்க ஆன்லைனில்.
டிவியில் கம்யூனியன் கொடுக்குறாங்க, நீ வீட்டில் உட்காந்தே நீ கம்யூனியன் எடுத்துக்கொள்ளலாம். இயேசுனார் ரொம்ப வேதனைப்படுத்தார். ஐயா என்னடா இப்படி பண்ணிட்டீங்க, என் ரத்தத்தையும் சரீரத்தை இப்படிலாம் நீங்கள் கேவலப்படுத்தலன்னு சொல்லி விதவிதமான போதனைகள், விதவிதமான ஆராதனைகள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்ஷிப் லீடர்ஸ் உட்காந்து யூடியூப்பில் உட்காந்து ஆராதிக்கிறான், உலகமெல்லாம் பார்க்குது, கோடிக்கணக்கில் பார்க்குறான். நல்லா கவனி, பிசாசு எங்கே கை வைக்கான்னு தெரியுமா? தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு உனக்கு இருக்கிற உறவில் கை வைக்கிறான். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லாக்டவுனில் ஒரு ஊழியக்காரனை குறித்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. 500 ரூபா கட்டி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணினீங்கன்னா அவர் பண்ணுற ஆராதனையில் அவர் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்கள் மேலே உங்கள் வீட்டில் வந்து இறங்கும். வியாபாரம் எங்கே நடக்குது சொல்லுங்க? 500 ரூபாய்க்கு வியாபாரம், அபிஷேகம் விலை பேசிட்டா. ஏசுனார் பார்த்தார், அடா என் அபிஷேகத்தை மகிமையை இப்படியாடா நீங்கள் வேறவனுக்கு கொடுப்பீங்க? சாட்டே தூக்க போகிறார். கவனி, 500 ரூபா கட்டி ரிஜிஸ்டர் பண்ணுனா அவன் ஆன்லைனில் உங்களுக்கு ஆராதிப்பானா? ஆன்லைனில் பண்ணுற போது உங்கள் மேலே அபிஷேகம் இறங்குமா? இறங்கும், கண்டிப்பாக இறங்கும். எத்தனை பிசாசு வந்து இறங்குமோ தெரியாது. ஆன்லைன் சர்ச்சஸ் பெருகுது, இப்போ பெருகிட்டே போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏங்க கூட்டத்துக்கு வர மாட்டீங்க? இன்றைக்கி 4 ஆராதனையில் கலந்துக்கிட்டேன். எத்தனை ஆராதனை? ஆமாம், வீட்டில் நைட்டியை போட்டுட்டு உட்காந்து காலுக்கு மேலே காலை போட்டு கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு நல்லா ஆராதிக்கலாம்ல. இப்போ பக்கத்துலேயே ஒருத்தன் நிற்பான், கொம்பு வச்சுட்டு நிற்பான். கொம்பு இருக்கு அவனுக்கு, எப்படி தானே பக்கத்திலே நிற்பான். யோபு பக்கத்தில் நின்னான் பிசாசு, அதுபோல் பக்கத்திலே நிற்பான். கவனி, பரிசுத்தம். கடைசி ஒரு வசனத்தை மட்டும் காமிச்சு ஜெபிக்க போகிறேன். அப்படி நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். எபிரேயரின் புஸ்தகம், எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனத்தை படிக்க கேட்போம். எரேமியா தீர்க்க வேகமா நேராயிற்று. எரேமியா 17:5. மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாமிஷமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அப்படி 7வது வசனத்தை படிங்க. அதுக்கு கீழே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கவனிங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, எல்லாம் பைபிளை மூடிட்டு கவனிங்க. வாசல் திறக்கப்படணும். எங்கள் அம்மா ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்ததுனால கவனிங்க, வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தில் எங்கள் அம்மா பிறந்தவங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு தகப்பனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கி இல்லாமல் அவங்க அந்த காலத்தில் பட்ட வேதனைகள் அடிக்கடி சொல்லுவாங்க. 13வது வருஷம் ஒரு குழந்தை பிறக்கும்போது செத்து போச்சு, வயிற்றுக்குள்ளேருந்தே செத்து தான் பிறந்துருச்சு. 14 வருஷம் நான் பிறந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இந்து பாரம்பரியத்தில் எங்கள் அம்மா வளர்ந்ததுனால எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் டைரி உண்டு. நாங்கள் 3 பிள்ளைங்க, 2 பையங்க ஒரு பொண்ணு. டைரி, மஞ்சள் டைரி. அந்த டைரி தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் என்ன டைரின்னு தெரியுமா? என்னது? ஜாதகம். அப்படித்தானா? ஓரளவு உங்கள் வீட்டிலலாம் இல்லாமல் இருக்கலாம், நீங்களாம் ரொம்ப தேர்னவங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த ஜாதகம்னு ஒன்று கவனிங்கம்மா, எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் கிறிஸ்தவ வீட்டுக்குள்ளேயும் உட்கார்ந்துருக்கு. அது எப்போ வரும்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, நெருக்க வரும்பொழுது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் வரும்போது, வீடு கட்டும் பொழுது அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு நேராக ஓடுவோம். யார்கிட்ட ஓடுவோம்? ஜாதகம் கேட்க. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். நல்லா கவனி, பாட்டு மட்டும் பாடினா போதாது. கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு, எல்லாம் பாடுறோம்ல. ஆனால் நம்பிக்கை எங்கே இருக்கிறது? இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கை எங்கே இருக்குது தெரியுமா? கையில் போட்டிருக்க மோதிரத்தில் இருக்குது. சில ஊழியக்காரனே கல் வச்சு மோதிரம் போட்டிருக்கான். ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லோடனே கழுத்தில் நாய் செயின் போட்டிருக்கான் ஊழியக்காரன். போடக்கூடாதோ? ரட்சிக்கப்பட்டுட்டல்ல, தூக்கி தூர போடு. நீ தூக்கி போடலைன்னா ஒரு நாள் தூக்கி போட வைப்பார் ஆண்டவர். அல்லையிலே சொல்லுங்க. நான் ஊழியத்துக்கு வந்து வர்றதுக்கு ஆரம்ப காலம் வேலை பறி போச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த காரியம், ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் மாமனார் போட்ட செயின் அன்னைக்கு தெரியாது. அன்னைக்கெல்லாம் ரட்சிக்கப்படலை, எதுவுமே தெரியாது. கழுத்தில் செயின், கையில் மோதிரம், பெட்டியில் லட்சம் பணம். ஏன்னா நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ பணம் உண்டு. பேங்கில் வேலை செய்துட்டு தான் தொழில் பண்ணேன். அந்த நாட்களில் நிறைய பணம் போடுறதுனால சொந்தக்காரன் சொக்காரன் எல்லோரும் ரொம்ப இதாக இருந்தான், நல்லவனாக இருந்தான். ஒரு ஆக்சிடெண்ட்டில் என் பைக்கில் கீழே விழுந்து, ஒரு நாய் கீழே விழுந்து என்னுடைய காலர் போன் கட் ஆயிடுச்சு. அன்றைக்கு உடஞ்ச காலர் போன் தான். அதுக்கப்புறம் தான் அன்றைக்கி கர்த்தர் உள்ளே கொண்டு வராரு. அன்றைக்கு கழுத்தில் கிடந்த செயின்னு அந்து போச்சு எல்லாமே. ஏன்னா வேதத்தை தூக்கிறதுக்கு முன்னாடியே என் ஆண்டவர் அதெல்லாம் சரிப்படுத்திட்டு தான் கொண்டாந்து வேதத்தை கையில் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாரு. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு மாமனார் வீட்டில் போடுதான்னு சொல்லி கழுத்தில் பெரிய நாய் போடுத செயினை போட்டாலே தான் நிறைய பேர் சர்ச்சுக்கு வரும்போது திறந்து போட்டிருக்கான் சட்டையை. தப்பாக நினைக்காதீங்க. கிறிஸ்தவ முதல்ல வெறுக்கணும். எதை வெறுக்கணும் சொல்லுங்க? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு என்னை பின்பற்றினாரு. அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும்.
அவரை முழுமையாக நம்பணும். 2 பக்கம் கால் வைக்கக்கூடாது. காற்றுல ஒரு சேர் உள்ள ஒரு கால் வைக்கக்கூடாது. 2 பக்கம் ஓட. நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு. நிறைய பேர் பார்த்தாலே தான் கிறிஸ்தவன். அப்படி தானே? படித்தவங்க கூட சில நேரத்தில் பார்த்து இந்த சுரண்ட ரேட்டில் கிளியை வச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கான். நான் அநேக நேரத்தில் பார்த்துருக்கேன். படித்து நல்ல ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க பிள்ளை கூட உட்காந்து முன்னாடி கிளிக்கு முன்னாடி உட்காந்துருக்கு. எதுக்கு? சோசியம் கேட்க. கிளி சோசியம். நான் கிறிஸ்தவனே கிளி சோசியம் சொல்கிறான். நேராக வருவான், தலையை கொடுப்பான். பிரதர் சொல்லுங்கள் பிரதர், கேட்டு சொல்லுங்கள் பிரதர், குறி சொல்லுங்கள். ஆமாம், குறி சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அப்படி தானே? நீ குறி சொன்ன உடனே 500 ரூபாய்க்கு 5000 ரூபா கொடுப்பான் காணிக்க. இந்த ஊழியக்காரங்களாம் அப்படி கிடையாது. நீ கொடுத்தாலும் சரி கொடுக்காம போனாலும் சரி, காணிக்கைக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணக்கு நாங்கள் வரல. நீ கொடுக்கலனாலும் சரி நாங்கள் பேசிட்டு போய்கிட்டே இருப்போம். நீ கூப்பிடலாம் பேசிட்டு போய்கிட்டே இருப்போம். ஏன்? காணிக்கைக்குன்னே நிறைய பேர் அலைதான், வாயை பழந்துக்கிட்டு அலைதான். 1 லட்ச ரூபா காணிக்கை தந்தால் வருவேன். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பட்டணத்துக்கு கன்வென்ஷன் போயிருந்தேன். கன்வென்ஷன் முடிச்சுட்டு என்னை இரவில் பஸ் ஏற்றி விடுறதுக்காக, அப்போ எனக்கு கார் கிடையாது, அதனால் பஸ் ஏற்றி விடுறதுக்காக என்னை ஒரு சில கிலோமீட்டர் பைக்கில் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த ஊழியக்காரர் சொன்னார், அண்ணே உங்களுக்கு எவ்வளோ காணிக்க வேணும்னு கேட்டாங்க. என்ன பிரதர், நான் கூலிக்கு வரல பிரதர், கவனிங்கம்மா, நான் பணம் பேசிட்டு உங்கள்கிட்ட வரல, கூலிக்கு நான் வரல. என்னை கூட்டிகிட்டு வந்தவர் ஏதோ செஞ்சார், நான் முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கேன். இல்லை பிரதர், போன மாதம் ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டுருந்தோம், 25,000 ரூபா காணிக்க தந்தாக்கித்தான் நான் இப்போ ரூமை விட்டு வெளியே போவேன்னு உட்காந்துட்டார். எங்கிட்ட பணம் இல்லை. நாங்கள் சொன்னோம் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விடுதோம் பிரதர் போங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தோம், கேட்கவே இல்லை. 25,000 ரூபா கடனை வாங்கி கொண்டா கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் புறப்பட்டு போனார். அதனால தான் பிரதர் உங்கள்கிட்ட கேட்டோம். நாங்கள் இங்கே இருக்கீங்களா? இங்கே இருக்கீங்களா? ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி தருவீங்களா? 5 ஸ்டார் ஹோட்டலில் எங்களுக்கு ரூம் போடுவீங்களா? 2 லட்ச ரூபா காணிக்க தருவீங்களா? நான் ஆடி கார் வாங்கணும், நான் ஃப்ளைட்டு வாங்கணும் அப்படின்னு ஊழியக்காரன் காணிக்க கட்டா கொடுப்பா. நல்ல கவனியுமா, நீ கொடுக்குற காணிக்கையை வாங்கிக்கிட்டு அவன் சுகபோகமாக வாழ்றான, அவன் மேலே நீ நம்பிக்கை வச்சிருக்கிறிய. ஊழியக்காரன் மேலே நம்பிக்கை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறிய. எத்தனை பேர் இன்னைக்கு திருச்சபையில் சொல்ல முடியும்? கர்த்தர் மேலே நீ நம்பிக்கையாக இருக்கணும். அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் தான் எனக்காக உயிரை கொடுத்துருக்கார், அவர் தான் ரத்தம் சிந்திருக்கிறார், அவர் மேலே நம்பிக்கை. இல்லையே சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பிரதர் வீட்டில் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்க பிரதர். அதனால வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு காரியம் பண்ணலை. எதை பண்ணலை? வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நைட்டில் பால் காய்ச்சதுக்கு முன்னாடி, ஐயா நாளைக்கு பால் காய்ச்சணும், லெட்டர்லாம் அடிச்சிட்டோம். எத்தனை மணிக்கு? காலைல 7 to 7:30. நம்பிக்கை எங்கே இருக்குது சொல்லுங்க? 7 to 7:30 இருக்குது. அதுக்கு முன்னாடியே முதல் நாள் என்ன நடந்தது சொல்லுங்க? ராயனுடையதே ராயனுக்கு கொடுங்கள். ஒரு பிரதர் ஜோமனை கூப்பிட்டார் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு. சோமனும் போது கத்த சொன்னார், இந்த வீட்டில் ஒரு காரியம் நடந்திருக்குப்பா சொல்லுப்பான்னாரு. சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ராயனுடையதே ராயனுக்கு கொடுங்கள் பைபிள் சொல்லுதேன்னாரு. என்ன பிரதர்னு? கொத்தனார் கட்டினார்ல, அதனால கொத்தனாருக்கு கோழி வாங்கி காலை வெட்டி ரத்த சிந்தி கோழியை கையில் கொடுத்துட்டேன். இதான் ராயனுக்கு கொடுக்குது. கவனிங்கம்மா, ராத்திரியில் பண்ண கூத்து. அவன் எல்லாம் பண்ணி நிலக்காலில் போகிற ரத்தத்தை பூசிட்டான். கடைசியில் அந்த வீட்டுக்குள்ளே ஏசுனார் தங்குவாரா? கவனி, அதை விட கேவலான தெரியுமா? அந்த ஆளு அவர் வாசலை இப்படி வைக்க சொன்னார். இப்படி எப்படி வைக்கணும்? நம்பிக்கை எங்க இருக்குது சொல்லுங்க? வாஸ்து. சென்னையில் சில ஊழியக்காரன் சர்ச்சே வாஸ்து பார்த்து கட்டிக்கிட்டு இருக்கான். கவனிக்கணும். சபை எங்க போய்கிட்டு இருக்கு கவனி. நடந்தது தான் சொல்றேன், நடக்கா சொல்லல. நிறைய ஊழியக்காரன் மாந்திரியம் பண்ற ஊழியக்காரன் இருக்கிறான். ஒருத்தனை அழிக்கிறதுக்கு, ஒருத்தனை வளர்றதை கெடுக்கிறதுக்கு பாருங்க வாஸ்து பார்த்து கட்டடம் கட்டுறாங்க. யார் மேல நம்பிக்கை சொல்லுங்க? முடிப்போம். வீடு கட்டி பால் காய்ச்சது எங்க வச்சு பால் காய்ச்சணும்? ஆமாம், போதகர் வந்தாச்சு, பாலை ஊற்றுங்க ஐயா. என் நண்பர் ஒருத்தர் நாசரத்தில் வீடு கட்டினார். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு 4 நாள் கன்வென்ஷன் போயிருந்தேன். திங்கக்கிழமை ஒரு பால் காய்ச்சிறார். எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, அண்ணன் வீட்டுக்கு போகக்கூடாது, நேராக நாசிரியத்தை வந்துட்டு பால் காய்ச்சி முடிச்சு வீட்டுக்கு போங்க. 4 நாள் கன்வென்ஷன் முடிஞ்சு நேராக அங்கே தான் போகிறேன். அங்கே போனால் கவனிங்கம்மா, 5-6 ஊழியக்காரங்க வந்து நிற்கிறாங்க. எல்லாம் பால் காய்ச்சி தடப்புடலாம் நடக்குது. நடு வீட்டில் கேஸ் அடுப்பு இருக்குது. 2 பாட்டியம்மா கிழடு உட்காந்துருக்கு. எதுக்கு உட்காந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டியம்மா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இவங்க எல்லாம் பால் ஊற்றுனாங்க. நான் பார்த்தேன், ஏடா கூட ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி பையன் நகண்டு வெளியே வந்துட்டேன். என்ன நண்பர் கூப்பிட்டாரு, அண்ணன் பால்ராஜ் கத்துறாங்க நின்றுட்டு. எல்லாரும் ஊற்றியாச்சு. கடைசியாக பாருங்க, நான் வெளியே போய் நிற்க, இவங்க செய்வாங்கன்னு தெரிஞ்சு வெளியே போய் நின்னா கையோட பிடிச்சி கொண்டாந்து ஊற்றுங்கன்ட்டாங்க. கடையில் ஊற்றுனா கொஞ்ச நேரம் ஆச்சு. ஒரு பாட்டி பார்த்துக்கிட்டே இருந்தது. பால் கிழக்க பார்த்து பொங்கிடுதுடான்னுத. அடா கிறிஸ்தவன் எங்கடா போற? பால் கிழக்க பார்த்து பொங்கிச்சான். அந்த பாட்டி அதுக்கு தான் உட்காந்துருக்கு. 2 பாட்டி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. பால் பொங்குதா பொங்குதா பொங்குதான்னு. பாட்டு மட்டும் பொங்கி 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 பாட்டு மட்டும் பாடுதிய. இதான் ஒரு நம்பிக்கை?
இதை கர்த்தர் மேல் நம்பிக்கை. கல்யாண கார்டு அடித்து கொண்டாந்து கொடுக்க வந்தா எனக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா கார்டை வாங்கின உடனே உள்ளதான் பார்ப்பேன். 10:30 மணிலேருந்து 12:30 மணிக்குள் கல்யாணம் நடக்கும். ஏன்டா ஏசுனார் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரோ? 10:30 to 12:30 அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரா? சொல்லுங்க. எவன்ட்டே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனால் கார்டில் மேலே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, அதுக்கு நாங்கள் ஜெபம் வேற பண்ணணும். ஆண்டவரே இந்த கல்யாணத்தை ஆசீர்வதியும். அங்கே வந்த வெத்தலைக்கு பாக்குக்கு எல்லாத்துக்கும் ஜெபம். கடைசியாக கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்துருங்க, கொஞ்ச நேரம் பொறுங்க, வாரம் 12:30 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஐயா வாங்க ஐயா, இந்த சாப்பாடுக்கு ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. ஜெபம் பண்ணாக்கித்தான் நீ சாப்பிடுவியோ? அந்த சாப்பாட்டுக்கு ஒரு ஜெபம், இதுக்கு நாங்கள் வரணும் உங்களுக்கு ஜெபம் பண்ண. நம்பிக்கை எங்கே வச்சிருக்கிற யோசுப்பா? கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. உன் வாசல் திறக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன் தவறான நம்பிக்கையில தூக்கி தூர ஏறி ஆண்டவர் வாசலை திறப்பார். அல்லேலூயா. பணத்து மேலே இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன் பணம் இருக்குது, எனக்கு வசதி இருக்குது, ஜீரோ ஆக்கிடுவார். அப்படி ஆக்குனார். அதான் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். பல லட்சம் இருந்தது, எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் போச்சு, ஜீரோ ஆகிட்டோம். நான் சொல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாத நிலைமை, வேலை போச்சு, எல்லாம் போச்சு. சொந்த வீட்டுக்குள்ளே தனிமையாக்கப்பட்டோம். சொந்த இடம் கூட கிடையாது. ஒரு சின்ன ரூமில் தான் ஒன்றுமே இல்லாமல் தள்ள மாட்டோம். சொந்தக்காரெல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க. எல்லாரும் என்ன வேறு மாதிரி பேசினாங்க. என் மனைவியை திட்டுனாங்க. இப்படிலாம் இருக்கிறேன் நான் பின்னாடி அலைகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா கவனிங்க, எல்லாம் போச்சு. ஒரே ஒருத்தர் என்னை விட்டு விலகி போகவே இல்லை. ஒரு அலையில் சொல்ல முடியுமா? என் ஆண்டவர் என்ன கூட இருந்ததுனால தான்மா 23 ஆண்டு காலம் இந்த பூமியில் கர்த்தர் ஆண்டவருக்காக ஓட வச்சு, சாப்பாடு இருக்கோ இல்லையோ, பணம் இருக்கோ இல்லையோ, ஊழியத்தை நடத்த கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த டிசம்பர் மாதம் மட்டும் ஆண்டவர் நடத்தின பாதையை திரும்பி பார்த்தா 0 பேலன்ஸில் இருந்தேன். டிசம்பர் 1ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், நூற்றுக்கணக்கான பேர் சாப்பாடு கொடுக்கணும், இந்த கூட்டம் நடத்தணும். ஒன்றுமே இருக்காது, கை வெறுமையாக இருக்கும். ஆனால் என் ஆண்டவர் அந்த காரியங்களெல்லாம் செய்வதற்கு உண்டான வழிகளை அவரே திறந்து தந்ததுனால தான் 23 ஆண்டு காலம் ஊழியத்தின் பாதையில் என் கர்த்தரை நடத்தி வருகிறத என் கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். அழியிலே சொல்ல முடியுமா? அவருடைய நாம மகிமைப்படும்படி சொல்கிறோமா? பேங்க் பேலன்ஸை வச்சுட்டு, சொத்தை சேர்த்து வச்சுட்டு கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கலை. சில ஆண்டுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடத்தும் பொழுது எல்லாரும் சொன்னாங்க, சபையில் ஊழியக்காரன் சொன்னா, சொந்தக்காரன் சொன்னா, அந்த ஊழியக்காரருக்கு பல லட்சம் கொடுத்துருக்கிறாருப்பா, அதனால தான் அவர் கூட்டம் நடத்துகிறான்னு சொல்லி. ஆனால் என் கூட இருந்த நண்பர்களுக்கு தெரியும், கூட இருந்த சகோதரர்களுக்கு தெரியும், பாக்கெட்டில் ஒன்றுமே கிடையாது. செட்டில் பண்ணணும். கூட்டம் முடிஞ்சு நைட்டு எனக்கு ஃபீவர் வந்து அப்படி நடுங்கிட்டு கிடக்கிறேன். என் மனைவி நின்று அழுது கொண்டிருந்தாள். 2008ஆவது ஆண்டு நான் சொல்கிறேன். கையில் ஒரு பைசா கிடையாது. அன்னைக்கு பல லட்சம் செட்டில் பண்ணணும். அந்த கூட்டத்தை நடத்துக்கு 3ஆவது நாள் அந்த கூட்டத்தை நடத்த வந்த ஊழியக்காரர் தட்டி கொடுத்தார் மேடையில் வச்சு. கவலைப்படாதீங்க பிரதர், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். தட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. மறுநாள் எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாம் போயாச்சு, கூடனெல்லாம் போயிட்டாங்க. என் கூட இருந்த சில சகோதரர்கள் மட்டும் இருக்கிறாங்க. காய்ச்சல் துடிக்கிறேன். அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு ரூமுக்கு கீழே படுத்து கிடக்கிறேன். அன்றைய இரவு எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும். அப்போ அங்கே இருந்த பணத்தெல்லாம் எடுத்து அந்த தம்பிமார் கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சுட்டு தேவ பிள்ளையே மறுநாள் நான் வீட்டுக்கு வரணும். ஒரு ஓட்ட ஜீப் ஒன்று கொடுத்துருந்தாங்க எனக்கு சில நண்பர்கள். அந்த ஜீப்பில் தான் வரணும். வீட்டுக்கு வரும்போது எல்லா கடனையும் அடைச்சி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு ஆண்டவர் மீதியான துணிகள் எடுத்து வீட்டில் கொண்டாந்து விட்டாருங்க. என் அப்பா எவ்வளோ நல்லவர் தெரியுமா? ஒரு அலையில சொல்ல முடியுமா? ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எல்லாத்தையும் தந்தார், அவரே தந்தார். ஊழியத்தின் பாதையில் இன்னைக்கு போகிற இடங்கள், போகிற பட்டணங்கள், எங்கே போனாலும் என் ஆண்டவர் கூடயே வருவார். நான் வேறு யாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டேன், கர்த்தரோடு போவேன். பல மைல் பல கிலோமீட்டர் கார் ஓட்டிகிட்டு போகும்போது ஆண்டரோடு பேசி கொண்டு போவேன், ஆண்டரோடு வருவேன். எல்லோரும் சொல்லுவாங்க, பிரதர் நைட் ஆகிடுச்ச பிரதர், தங்கிட்டு போங்க. எத்தனை மணி ஆனாலும் என் கர்த்தர் கூட வர்றார் பிரதர். நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு நான் திரும்ப வர்றேன். 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் கூட வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப நான் ஊழியத்து மறுநாள் போகக்கூடிய அளவுக்கு என் கர்த்தர் கூட இருந்து நடத்துகிறபடினால தான் இன்றைக்கி உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்ல முடியுமா? கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதில்லை. உன் பிள்ளைக்கு சேர்த்து வச்சிருக்கிறியோ, வீடு இல்லையோ, இந்த வருஷம் எழுதி வச்சுக்கோ, கர்த்தர் வாசலை திறப்பார் வீடு கட்டுவதற்கு. உன் பிள்ளைகளுக்கு வாசலை திறப்பார் கர்த்தர். எப்பொழுது? அவர் மேல நம்பிக்கை வையும். படிப்பில் வைக்காத நம்பிக்கைய, உன் வசதியில் வைக்காத நம்பிக்கைய, உன் தாளந்தில் வைக்காத நம்பிக்கைய. எப்பா இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 4 காரியத்தை பார்த்துருக்கிறோம். திறந்த வாசல். எப்போ?
வசனத்தை கை கொண்டு நடந்தால், உன் கையில் கொடுத்துருக்கிற வேதத்தை கை கொண்டு நடந்தால், வசனம் என்ன சொல்கிற 4 காரியம். 1 மன்னிக்கணும், 2வது விடுதலை பண்ணணும், 3வது பரிசுத்தமாக இருக்கணும், 4வது நம்பிக்கை ஏசப்பா மேலே இருக்கணும். எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போமா? வேகமாக எழும்போம். ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த கடைசி நேரத்தில் இந்த 4 காரியத்தை தயவு செய்து அப்படியே உங்கள் உள்ளத்தில் எழுதி வைத்து கொண்டு நீங்கள் வீட்டில் போய் மீண்டும் நீங்கள் தியானம் பண்ணி, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியன் உங்கள் கூட பேசியிருக்கிறா, ஆண்டவர் உங்கள் கூட பேசியிருக்கிறா. உங்கள் வாசல் திறக்கப்படணும்னா இந்த 4 காரியத்தை நீங்கள் திரும்பி பாருங்கள். மன்னிங்க முதலாவது, 2வது விடுதலை பண்ணுங்க, 3வது உங்கள் பாத்திரத்தை பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கட்டுங்க. உள்ள சொல்கிற, வெளியில் அல்ல. பரிசுத்த அலங்காரத்தோடைய தேவனை சொல்லுங்க, பரிசுத்த அலங்காரத்தோடைய தேவனை தொழுதுகள்னு சொல்லி நம்ம வேதம் எழுதி போட்டிருக்கிறோமே வசனத்தை. என்ன அலங்காரமா? இன்னைக்கு வெளியில் பாருங்கள் எவ்வளோ அலங்கரிக்கிறாங்க. ஊழியக்காரன் பிள்ளைகளே நிறைய பேர் பாருங்கள் என்ன அலங்காரம்லாம் பண்ணுறாங்க. தேவ பிள்ளைய கர்த்தர் உங்க கூட பேசுகிறாரம்மா, உங்க கூட பேசுகிறா சகோதரனே. அந்த அலங்காரம் மண்ணுக்குள்ளே போயிடும், 6 அடி நிலத்துக்குள்ளே போயிடும். கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணுங்க. நிறைய பேர் 6 அடி நிலத்துக்குள்ளே கிடக்குறாங்க. எல்லாம் போச்சுங்க. எதாவது கூட போச்சா? ஒன்றும் போகலைங்க. உள்ளே இருக்கிற ஒரு ஆத்துமா தந்த தேவனிடத்தில் போகணும், தந்த தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கணும். ஆத்மா பரிசுத்தமாக இருந்தால் தாங்க போய் நிற்க முடியும். நம்பிக்கை ஏசப்பா மேலே வைங்க. ஏசப்பா மேலே கண்ணை மூடு. ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லாம் கண்ணை மூடுங்க. அப்படியே ஆண்டவங்க கூட பேசியிருக்கிறா, உங்களோட இடைப்பட்டு இருக்கிறா. அப்படி இடைப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிற நீங்கள் அப்படியே வலது கரத்தை எடுத்து முதலாவது இப்போ உங்கள் இருதயத்தில் வைத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் ஜெபிக்க போகிறேன், ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். வலது கரத்தை எடுத்து அப்படியே இருதயத்தில் வைத்துக்கொள்ளுங்க. ஒரு அர்ப்பணிக்கிற நேரம், ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம். ஆண்டவங்க கூட தெளிவாக பேசியிருக்கிறா, வார்த்தையை அனுப்பியிருக்கிறா. உன் வாசல் திறக்கப்படணும், உன் குடும்பத்தின் வாசல், உன் தொழிலின் வாசல், உன் வியாபாரத்தின் வாசல், உன் பிள்ளைகளுடைய வாசல் திறக்கப்படணும்னா ஆண்டவர் சொல்றார், என் வசனத்தை கை கொண்டு நட. ஆண்டவர் வார்த்தை உனக்கு இடைபெற்று இருக்கிறது. நிறைய இருந்தாலும் ஆவியான 4 காரியத்தை தான் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நிறைய வேதத்தில் இருக்கிறதம்மா. ஆனால் 4 காரியத்தை உங்க கூட பேசியிருக்கிறா. மன்னிக்கிற ஒரு காரியம், 2வது தேவப்பிள்ளை விடுவிக்கிற ஒரு காரியம், 3வது பரிசுத்தமாக இருக்கணும் சரீரம், ஒரு ஆத்மா சரீரம் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும், 4வது நம்பிக்கை ஏசப்பா மேலே இருக்கணும். எங்கேயோ நீ தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிற தயவு செய்து யாரும் கிளம்பி போக வேண்டாம். 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி ஆண்டோடைய வார்த்தையை கேட்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்ப போறாரு, உங்களை விடுதலையாக்கி அனுப்ப போறாரு. இப்போ ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை பார்த்து ஒப்பு கொடுப்போம். பக்கத்தில் யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. உங்க கூட கர்த்தர் இடைப்பட்டு இருக்கிறா, உங்களோட பேசி இருக்கிறா, உள்ளத்தில் கர்த்தர் இடைப்பட்டு இருக்கிறா. ஆண்டரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டரை கேளுங்க, ஏசப்பா எனக்கு மன்னிக்கிற இருதயத்தை தாங்கப்பா, எனக்கு மன்னிக்கிற உள்ளத்தை தாங்கப்பா. கேளுங்க, ஆண்டரை கேளுங்க. ஏசப்பா எனக்கு விடுதலையாக்குற இருதயத்தை தாங்க. ஆண்டரை நான் மறக்கணும் சாமி, எதையும் உள்ளத்தில் வச்சுக்கொள்ளக்கூடாது, எதையும் இருதயத்தில் வைத்துக்கொள்ளக்கூடாது. ஏசப்பா அதை மறக்க பண்ணுங்கப்பா. கேளுங்க, ஆண்டரை கேளுங்க. ஏசப்பா பாத்திரத்தை வெளிப்புறத்தை உண்டாக்கின உள்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ வேதம் சொல்லுது. அவன் உள்புறம் பரிசுத்தமாக இருக்கணுமே. என் பாத்திரம் வெளிப்புறம் தானப்பா பரிசுத்தமாக இருக்கு. பண்டிகைக்கு அலங்கரிக்கிறோமே, பண்டிகைக்கு உடுத்தி பார்க்கிறோமே, பண்டிகைக்கு எல்லாத்தையும் போட்டு அலங்கரித்து பார்க்கிறோமே. ஆனால் உள்ள ஒரு பாத்திரம், உள்ள இருக்கிற மனுஷனை மறந்துட்டியம்மா. அதனால தான் உள்ளத்துக்குள்ள வேதனை, அதனால உள்ளத்துல துக்கம், அதனால உள்ளத்துல வேதனை, வியாதி. ஒருவேளை எல்லானைக்கு மாறணும்னா, எல்லாம் மாறணும்னா உன் பாத்திரம் பரிசுத்தம் ஆகணும். ஒப்பு கொடுங்க. உள்ளத்தை திறந்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஏசப்பா இப்போ என்னை மன்னிங்க. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. தவறான நம்பிக்கை இப்போ அவன் உன் படிப்புல நம்பிக்கை, அழகுல நம்பிக்கை, வசதியில நம்பிக்கை. ஒருவேளை வீட்டுக்குள்ள ஆண்டுக்கு பிரியமில்லாத அருவருப்பு, கையினால் எழுதப்பட்ட காரியம் வீட்டுக்குள்ள இருக்கிறதோ, கையினால் செய்யப்பட்ட காரியம் வீட்டுக்குள்ள இருக்கிறதோ, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா தயவு செய்து நான் மன்னிங்கப்பா, இதுக்கு மேல நான் நம்பிக்கை வச்சுட்டேன், இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க அர்ப்பணிச்சு பாருங்க. கர்த்தர் இப்போ உங்களை விடுதலையாக்க போகிறார், உங்களுக்கு வாசலை திறக்க போகிறார். ஏசப்பா உங்களுக்கு வாசலை திறக்க போகிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. அப்படியே அர்ப்பணிங்க. வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. பக்கத்தில் யாரையும் வேடிக்கை பார்க்காதீங்க. ஏசப்பா இன்னைக்கு என் கூட பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஏசப்பா என் உள்ளத்தில் எழுதப்பட்ட வார்த்தைக்காக நன்றின்னு சொல்லுங்க. ஏசப்பா மன்னிக்கணும்ப்பா. அப்பா என் அக்காவை மன்னிக்கணும், தங்கச்சை மன்னிக்கணும், பிள்ளையை மன்னிக்கணும், என் கணவனை மன்னிக்கணும், என் மனைவியை மன்னிக்கணும். ஒப்பு கொடுங்க. என் அம்மா மன்னிக்கணும், என் தகப்பனை மன்னிக்கணும். ஐயா மன்னிக்கிற ஒரு உள்ள எனக்கு வேணும்ப்பா, மன்னிக்கிற
இதயத்தை தாங்கப்பா, தாங்கப்பா. கேளுங்க, கேளுங்க. இயேசு உன்னை மன்னிச்சார் அல்லவா? இயேசு உன்னை மன்னித்தார் அல்லவா? பிதாவே இவளுக்கு மன்னியும் என்று சொன்னாரே. ஆமென். அந்த ஆண்டவர் இப்போ உன்னை தேடி வந்திருக்கிறா, உன் அருகாமலே வந்திருக்கிறா. அவருடைய சரீரம், ரத்தம் சிந்தப்பட்ட சரீரம், கிழிக்கப்பட்ட சரீரம், தலையிலே முள்முடி அடிக்கப்பட்டு தேவப்பிள்ளை உன்னை தேடி வந்த ஆண்டவர், கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டு கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு அந்த இயேசுவை தேடி வந்திருக்கிறா. இப்போ உன்னிடத்தில் வந்திருக்கிறா. அந்த ஆண்டுடைய கரத்தை ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரத்தை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய கல்வாரி ரத்தம் இப்போ யாரெல்லாம் அர்ப்பணிச்சாங்களோ அவங்க மேலே விழட்டுமாப்பா, அவங்க மேலே விழட்டும், விழட்டும். இயேசுடைய ரத்தம் விழட்டு இப்பொழுது. உச்சம் தலைமை உள்ளங்கால் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் கழுவட்டும், ஒவ்வொருவரையும் கழுவட்டும், ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இயேசுப்பா, இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஒப்பு கொடுங்க, கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ரத்தம் என் மேலே விழட்டும். இயேசுப்பா, உங்க ரத்தத்தில் என்ன கழுவுங்கன்னு ஒப்பு கொடுங்க. இயேசுப்பா, உங்க ரத்தத்தில் என்ன கழுவுங்கன்னு ஒப்பு கொடுங்க. இன்று இன்று இந்த இரவு, இந்த 1ஆம் தேதி. ஆமீன், 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 ஆமீன். இயேசுப்பா, நம்மளை கழுவணும். இயேசுப்பா, நம்மளை கழுவணும். தேவ பிள்ளையே, இன்று இரவு அவருடைய ரத்தம் நம்மளை கழுவணும். உச்சம் தலைமை உள்ளங்கால் கழுவி பரிசுத்தப்படுத்த முடியும். ஆமீன். மன்னிக்கிற ஒரு உள்ளோ. ஆமீன், ஆமீன், ஆமீன். விடுவிக்கிற ஒரு உள்ளோ. அப்பா, அப்பா, பரிசுத்தமான ஒரு சரீரம் வேணும் சாமி. நம்பிக்கை, இதுவரையிலும் நான் நம்பின காரியத்தை மன்னிங்கன்னு ஒப்பு கொடுங்க. நீ எதெல்லாம் நம்பினியோ அதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் மாற்றி உனக்கு ஒரு வாசலை திறக்க போறாரம்மா. உங்களுக்கு ஒரு வாசலை திறக்க போறாரு ஆண்டவர், உங்களுக்கு வாசலை திறக்க போறாரு. ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த கூட்டம் நடுவில் சொல்லி தேடு சுத்த ஜோதியே, ஆரோபியே யோவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. பாடுவோமா? ஆரோபியே யோவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. உள்ளத்துக்குள்ள இயேசு வரணும், உன் உள்ளத்துக்குள்ள இயேசு வரணும். சகோதரி, உங்க உள்ளத்துல இயேசு வரணும். சகோதரன் உள்ளத்துல இயேசு வரணும். அப்படியே ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்களப்பா அவங்களெல்லாம் கழுவி பரிசுத்தப்படுத்தி அப்பா அவங்கள உள்ளத்துல நீங்க தங்கி, அவங்க இல்லத்துல தங்கி, அவங்க பிள்ளைகளோடு கூட தங்கி, அவங்க வியாபாரத்துல தங்கி, ஆண்டவர் எல்லாவற்றிலும் கனப்படுத்தி புதிய வாசலை திறந்து புதிய காரியத்தை செய்து சிங்காசனத்தில் இருக்கிறவ சகலத்தையும் புதியாக்கின்ற வசனத்தின்படி புதிய காரியம் இந்த ஆண்டுல நடக்கட்டும். புதிய காரியம் நடக்கட்டும். புதிய உறவுகள் உண்டாகட்டும். புதிய வரவுகள் உண்டாகட்டும். புதிய நன்மைகள் உண்டாகட்டும். புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். புதிய கிருபைகள் உண்டாகட்டும். புதிய அபிஷேகம் உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் சார், ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. உங்க பிள்ளைங்க சார் இந்த ஆண்டு முழுவதிலும் பிசாசு வெக்கப்பட்டு போகட்டும் அப்பா, வெக்கப்பட்டு போகட்டும். பிள்ளைங்க தலை நிமிர்ந்து நிக்கட்டும் சார், தலை நிமிர்ந்து நிக்கட்டும். ஆவியான முற்றிலும் ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. உட்கார்.